புரிஞ்சிருக்கீங்களா? பிரதர் அவரை நடராஜ பிரதரை இன்ட்ரோ பண்ணிருந்தீங்க. பண்ணிட்டு அதுக்குள்ள பூஜை வந்தா நான் பண்ணிட்டு இருக்கேன். அ- வணக்கங்க. ஆஹ், இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பார்த்தீங்கன்னா 23 வருஷம் வந்து எல்ஐசியில் வந்து அனுபவம் உள்ளவர், ஒரு சீஃப் மேனேஜராக இருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல விருதுகள் சொல்ல சொல்ல எண்ணில் அடங்காத விருதுகள் சொல்லலாம். அது மாதிரி நிறைய விருது வாங்கியிருக்காரு. 10 தடவை, அதாவது எம்டிஆர்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு பொசிஷன் இன் எல்ஐசி. அதில் வந்து அதாவது 10 தடவை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதன் மூலியமா நிறைய வெளிநாடு போயிருக்காரு, அங்கே போய் கற்றுட்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்ஐசிக்கு தனியாக ட்ரெயினர் இருக்காரு. அது இல்லாமல் வந்து கொங்கு அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்டண்டாக இருக்காரு. இந்த மாதிரி பல பெருமைக்கு சொந்தக்காரர். அவர் நமக்கு இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து நமக்கு வந்து திருப்பு முனை அப்படிங்கிற ஒரு 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 இதை பற்றி நமக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு புரிதல் கொடுக்க வந்திருக்கிறாரு. வணக்கம். அஹ், என் தளத்தை நடராஜன் பதத்தை கொடுக்குறேன். தேங்க்யூ. உற்சாகமான அன்பு வணக்கம். நன்றிங்க ரமேஷ், இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. இந்த கிளப்பை வந்து வெல்த் ஃபிட் சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்துருக்குற ஒரு மக்களுக்கு வந்து 21 days மட்டும் இல்லாம பல வழிகளில் நல்லது செஞ்சிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்வியல் ஆசான் குரு மரியாதைக்குரிய குருஜி அவர்களை வணங்கி இந்த செஷனை துவங்குறோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைத்து கொடுத்த ஆண்டவனுக்கும் குருஜிக்கும் நன்றி கூறி இந்த வெல்த் கிளப்போட பயிற்சியாளர்கள், ஆலோசகர்கள் ரமேஷ் யூஆர் லோன்ஸ் அவர்களுக்கும் பூபேஷ் அவர்களுக்கும் மனப்பூர்வமான இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பயிற்சி கொடுக்கறதுங்கிறது மிக ஒரு சின்ன விஷயமா பார்க்கணும், நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு அது உங்களுக்கு கொடுக்குற ப்ரிப்பரேஷனுங்கிறது எவ்வளவுங்கிறது அந்த கோழி முட்டை விடுற அந்த கதை தான், ப்ராசஸ் தான். அவங்களுக்கு தான் அந்த பெயின் என்னன்னு தெரியும். யாருக்காச்சும் இதுக்கு முன்னாடி நிறைய பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துறோம், எடுக்க வேண்டியதை எடுத்துறோம். இப்ப கொடுக்கும் தருவாயில குறிச்சு நம்மளுக்கு கொடுத்த அந்த பாடத்துல இருந்து கொடுக்கும்போது அந்த முழுமையா அடையணும். ஒரு செஷன்ல கூட குறிச்சி வந்து நோட்டிட் காமிச்சாருங்க. காலையில் நேரத்துல எந்திரிச்சோன்னே கடன், லோனு இது பத்தி மாதிரி நீங்க பேசுங்க, ஆனா அதை வந்து ஆழமா கொண்டு போகாதீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியோட காலையில பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. அது வந்து எங்களுக்கு எம்எம் தான் தெரியும் குறிச்சி ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். சாரி. அதை தாண்டி ஒரு உண்மையான விஷயத்த நம்ம இன்னைக்கு கோடிட்டு காமிச்சோம்னா, இன்னைக்கு வந்து குறிச்சிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி என்னுடைய 23 வருஷ அனுபவங்களை நான் இந்த மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் குருஜி அப்படின்னு சொன்னப்ப, இந்த சாட்டர்டே வந்து நீங்களே எடுத்தா என்னென்ன பிரதர் அப்படின்னாரு. சரிங்க குருஜி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான். குருஜி சொல்ற மாதிரி இது வந்து வாழ்க்கையோட விழிப்புணர்வு. உபேஷ் வந்து என்ன தலைப்பு கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு கொடுங்க. அதுவும் குருஜி சொல்ற மாதிரி தான், யூனிவர்சல்ல கொடுக்கறது குருஜியோட எண்ணங்கள்ல இருந்து வர்றதான் திருப்பு முனை அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுங்க அப்படின்னு. என்ன திருப்பு முனை, திருப்பு முனைனா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற இந்த 51 பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த 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 விஷயம் எதுக்காக நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா, ரெண்டு ரெண்டு கான்செப்டை நம்ம பார்க்கணும். கடவுள் நம்ம சாமி கும்பிட போறோம் அப்படின்னா, நம்ம கடவுளை பார்க்கணுமா, கடவுள் நம்மளை பார்க்கணுமா? இதான் கான்செப்ட். குருஜி அழகா சொல்லியிருக்காரு. நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு தான் நம்ம எல்லாம் முண்டி மோதிக்கிட்டு 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 500 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போய் முன்னாடி நின்னா கடவுள் என்னை பார்ப்ப, நம்ம பார்த்துடலாம், கடவுளை பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது வந்து சரியான ப்ராப்பரான வே கிடையாதுன்னு நான் நினைப்பேன். இது உங்களுக்காக இல்ல, ஜென்ரலான என்னுடைய மனநிலை. கடவுள் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா குருஜி சொல்ற மாதிரி ஒரு செயல், அதுதான் உன்னுடைய வினை. செயல் என்ன செய்யணும்? நீ நல்லது செய்ய, நல்லது பண்ணு. கோயில்ல போய் அந்த மண்ணை முதியும்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அந்த ஈர்ப்பு சக்தி அடைகிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு போகணும். ஏன் வந்து பழனிக்கு நான் இங்கிருந்து கும்பிட்டா வந்துருமா அப்படின்னா, கண்டிப்பா வரும். இறைவனை கும்பிட்டா வந்துருவார், நேரா வருவார். ஆனா அந்த அந்த இடத்துக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஏன் விளக்குப்படுத்தி வச்சு அந்த இடத்துல மங்கள ஓசை கொடுக்குறாங்க? ஏன் வந்து அந்த இடத்துல ஸ்லோகம் சொல்றாங்க? அது வந்து அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷனை உணரணும். குருஜி கோயிலுக்குள்ள போனா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வைப்ரேஷனை உணர்றதுக்காகத்தான் கோயிலுக்குள்ள போறோம். ஒருநிலைப்படுத்துறது, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. என்ன பண்ணணும்? கோயிலுக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும்? அங்க உட்காந்து தியானம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இறைவன்ட்ட என்ன வேண்டணுங்கிற எல்லா விஷயத்தையும்
குரு நம்மளுக்கு அற்புதமா சொல்லி கொடுத்திருக்காரு. எம்எம்க்கு சொல்லி கொடுத்திருக்காரு, மற்ற கிளாஸ்க்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு, கேள்விக்கு ஆன்சர் கொடுத்திருப்பாரு. இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, சரணாகதி அடைஞ்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரணாகதி அடைஞ்சு உன்னுடைய உணர்வுகள், கடவுள் நம்மளை பார்ப்பார். நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு தான் இது வரல நம்ம கோயிலுக்கு. பழனி போனா 1000 ரூபாய் டிக்கெட்டா இல்லாட்டி ரெக்கமெண்ட் முன்னாடி போய் நின்னா கடவுள் பார்க்க மாட்டார். நம்மளை பார்க்கறதா கடவுள் நிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு உணர்வோட இந்த கிளாஸ் வந்து இப்ப நம்ம எடுக்கிறது வந்து உங்களுக்காகவே எடுக்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி அல்ல. இந்த 21 நாள் அந்த ஃபிட்னஸை வந்து சிறப்பான முறையில் எடுத்துட்டு இருக்கிற ரமேஷ் அண்ட் பூபேஷ் குருஜியோட ஆசீர்வாதத்தால் எடுத்துட்டு இருக்காங்க. குருஜி வந்து உள்ள வர்றாரு வரல, அவரு பார்த்துக்கிட்டே இருப்பார், உள்ள நடந்துகிட்டே இருக்கும் என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. அதனால வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்காக. இதுக்கு யாருக்காக இந்த கிளாஸ் அப்படின்னா, எனக்காக இந்த கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடியோவை நீங்க வந்து ஆன் பண்ணிருங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நம்மளுடைய ஜிஎஸ்டியோடைய முதல் ரோலே என்னன்னா வீடியோ ஆன் பண்றது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையா இருந்தா ஃபேனை ஹரிப்பிரியா சிஸ்டர் வச்சிருக்காங்க, ஒரு ஃபேன் பார்த்துக்கிட்டுனாச்சு. எப்ப அலைவா இருக்கேன், பட் ஆனா இன்னொரு இதுல இருக்கேன், என்னுடைய பொசிஷன் என்ன என்னால காமிக்க முடியாது அப்படிங்கறதுனால நீங்க வந்து அலைவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான். நாட் ஓன்லி திஸ் கிளாஸ், எனி கிளாஸஸ், எனி ஜூம் கிளாஸஸ் வந்து வீடியோவை ஆன் பண்ணி வைங்க. இது வந்து 2 விஷயத்துக்காக. பேசுறவங்களுக்கு இருட்டுக்குள்ளேயே பேசுற மாதிரி இருக்கும். குருஜியே வந்து பொறுமைசாலி, குருஜியே கேட்பாருங்க, என்ன வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாருங்க. அது மாதிரி நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சா, ஓ இத்தனை பேர் அலைவுல இருக்காங்க, நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து கரெக்டா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது. நாட் ஓன்லி திஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி ஜிஎஸ்சி கிளாஸ் ஆரம்பிச்சா, ஒரு டிராவல் டிஸ்டர்பா இருக்குது, ஒரு வாக்கிங் டிஸ்டர்பா இருக்குன்னா கூட நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா பட் வந்து வீட்டுல இருந்தீங்கன்னா ஒரு ஃபேனோ ஒரு வாலோ ஏதோ ஒன்று காமிச்சிட்டு நீங்க வீடியோ வச்சுட்டு நீங்க மற்ற வேலையை வந்து நீங்க கான்சென்ட்ரேஷன் இதுல இருந்துட்டு பண்ணுங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட், ஒரு விதை விருச்சமான மாதிரி ஒரு சொல் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுதான் திருப்புமுனை. ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சொல், ஒரு செயல். ஒரு சொல் என்ன சொல்லு, ஏதோ ஒரு சொல் வந்து உங்க காதுல விழுந்திருக்கும். அந்த சொல் வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம நல்லா பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், நல்லாவே பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம செய்யற விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயத்த ரமேஷ் எவ்வளவு நிமிஷம் எனக்கு அவைலபிள் டைம் ஃபார் திஸ்? பேசுங்க பிரதர், 20 மினிட்ஸ் இருக்கு, பேசுங்க பிரதர். ஓகே 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 20 or 40? 40. எஸ், ஓகே, தேங்க்யூ. ஏன்னா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தா அது தப்பா போயிடாது. ஓகே, அந்த ஒரு சொல், ஒரு விதை, ஒரு விதை எப்படி விருட்சமாகுதோ ஒரு சொல் வந்து வாழ்க்கையை திருப்புங்க. ஒரு செயல் வாழ்க்கையை திருப்பாது. எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். குரு சொல்ற மாதிரி குரு யார் வேணாலும் எடுக்கலாம். உங்க குழந்தைகள் வந்து கூட உங்களுடைய வாழ்க்கையை திருப்புறதுக்கு ஒரு டியூனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய போற வழிபோக்கர் உங்களுக்கு டியூனிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சொல்லும் ஒரு செயலும். அப்ப நீங்க பீயிங்ல இருந்தீங்கன்னா ஒரு சொல்லும் ஒரு செயலும் நம்மளை வந்து என்ன பண்ணும், நம்மளை வாழ்க்கையை திருப்பறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நிதர்சனமான உண்மை. இந்த இடத்துல நம்ம திருப்பு முனை அப்படின்னு சொல்றதுக்கு குருஜி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு தடவை கோடான கோடி நன்றியை கொடுத்து, இத்தனை ஒரு 57 உயிர்களுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் சென்றடைந்து இந்த வார்த்தையினுடைய ஒரு சொல் ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பும்னா அதுக்கு குருவுக்கும் குருமார்களுக்கும் தெய்வங்களுக்கும் நன்றி என்ற தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஒரே கல்லில் 2 மாங்காய், லைக் தட் ரிலையன்ஸ் கான்செப்டுங்க. ரிலையன்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லுல 20 மாங்காய் பண்றாங்க ரிலையன்ஸுக்கு. ஒரே கஸ்டமர் தான். நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு ஆட் தொழில் பண்ணீங்கன்னு சொல்லி பூபேஷ் கூட பேசியிருப்பாருங்க அவருடைய இன்சூரன்ஸ் டாபிக் வரும்போது. ஒரு கஸ்டமரை நீங்க மல்டி டைமண்ட்ஸா கஸ்டமரை மாத்துறீங்கன்னா நீங்க மல்டி டைமண்ட்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஒரே கிளைண்ட் தான். நீங்க வந்து ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறீங்க, நீங்க வந்து என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஆடிட்டரா ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு வக்கீலா ஒர்க் பண்றீங்க, சம்திங் ஏதோ ஒரு பேர் உங்க தொழில் ஏதாவது ஒன்று போடுங்களேன். சும்மா என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கலாம். நானே பேசிட்டு இருக்கிறதுக்கு நீங்க பேசினா தட்ஸ் இன்டராக்ஷன் செஷன் தான். இது வந்து உங்களுடைய லைஃப்ல ஒரு பாயிண்ட் ஒன்று வரும் உங்க லைஃப்ல. இன்னைக்கு நீங்க அதை பிடிச்சுக்குங்க. அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் எனக்கு தெரியாது. சுகீர் சிவம் ஐயா சொன்ன மாதிரி நான் பேசுறது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா அர்த்தங்கள் 57 அப்படின்னாரு. நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க. நான் பேசுறது ஒரு வார்த்தை, நீங்க கேட்பது 57 அர்த்தங்கள். அந்த மாதிரி ஓகே 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 வெல்னஸ் கோச், ரைட், ஓகே, தேங்க்யூ எல்ஐசி அட்வைசர், ஓகே, நைஸ்மா, தேங்க்யூ கார்மெண்ட்ஸ், நைஸ், ஓகே, தேங்க்யூ.
இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம தொழில் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு நீங்க தொழிலுக்கு உண்டான கஸ்டமர் என்னென்ன தேவை பீப்புள்ஸ் வேணும், பிளானிங் இருக்கணும், அதுக்கு பிரைஸ் வேணும், பிளேஸ் வேணும். இதெல்லாம் தொழில்னு சொல்றாங்க. இந்த தொழிலுக்கு நீங்க மல்டி டைமென்ஷன் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் என்னென்ன வேணும் அப்படின்னு. ஆனா இதுதான் முக்கியமானதுங்க. 4 பீஸ்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களோட இது ஆஹ், உங்களோட சாரி பீப்புள் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பி. அது நான் கஸ்டமர்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாமே வச்சிருப்பீங்க, எல்லா ப்ராடக்ட் இருக்கும், ஆனா கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. அந்த கஸ்டமரை தேர்வு செய்யறதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. தட்ஸ் கால்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அது இதுன்னு நிறைய பண்ணுவீங்க. ஐடியாலஜிஸ் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இதை ஒண்ணுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாளா நம்ம. இதை ரிலையன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கொண்டாந்தாங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க, மொபைல்ஸ் கொண்டாந்தாங்க, நெட்வொர்க் கொண்டாந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெடிமேட்ஸ் ட்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொல்லிட்டு மல்டி டைமண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் உள்ள கொண்டாந்து இந்த கிளைண்ட் ஒரே கிளைண்ட மல்டி டைமண்ட்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. இதுதான் மல்டி டைமண்ட் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்றாங்க. குருஜியும் அதுதான் சொல்றாரு. ஒரு யுனிவர்சல் லா, பிசினஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிளைண்ட்டை மல்டி டைமண்ட்ஸ்ல நீங்க பயன்படுத்துங்களா, யூ ஆர் ஏ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒண்ணுக்கு மட்டும் நான் எல்ஐசி நான் பண்றேன்னா, இப்ப நான் எல்ஐசி பண்றேன்னா எல்ஐசிக்கு மட்டுமே அந்த ஏஜென்ட் கஸ்டமரை பாக்குறது, அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு டின்னர் வைக்கிறது, அவங்களுக்கு பார்ட்டி வைக்கிறது, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு போறது, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது. அதுவே நான் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பண்றேன், லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு பண்றேன், நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கேன், நான் ஒரு ஒரு பொட்டிக்கு வச்சிருக்கேன், நான் ஒரு மேக்கப் மேன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி மல்டி டைமண்ட்ஸ்ல நான் வச்சிருப்பேன். இல்ல சம்திங் ஏதோ ஒருத்தரோட லீட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணி என்னுடைய கஸ்டமருக்கு நான் கொடுக்கறதுக்கு பேர் தான் இ காமர்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டாந்தாங்க. மல்டி டைமண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் நான் பண்ண தேவையில்லை, இன்னொருத்தர் வச்சு பண்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால, ரெஃபரல் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு மல்டி டைமண்ட்ஸ் ஆஃப் இன்கம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த போடிடுறாங்க. இப்ப நான் பார்க்க போறேன், நான் இன்சூரன்ஸ் பண்றேன். இப்ப நாங்க ஒரு 50 பேர் நாங்க ஒரு குரூப்ல சேர்ந்திருக்கிறோம், அந்த குரூப்ல இருக்கிறோம். அந்த குரூப்ல என்ன சொல்றேன்னா, நான் போகும்போது ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காருன்னா, வீடு கட்டுறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸை நான் என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காருங்க, குவாலிட்டி இருக்குது, தரம் இருக்குது, நேரத்துக்கு சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த செங்கக்கல்லோ சிமெண்டோ ஜல்லியோ நான் அவர்கிட்ட வியாபாரத்தை கொடுத்துட்டு வந்துருவேன். ஏன்னா என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய நண்பர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு ரெஃபர் தான் கொடுப்பேன். அவரு பிசினஸ் எடுத்துருவாரு. அந்த பிசினஸ் எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அப்ப நீங்க பாக்குறது எல்லாமே பணமா மாத்த முடியும். இதான் நம்மளுடைய குறிச்சியோட ஒரே எண்ணம் பாக்குறதெல்லாம் பணமா மாத்துங்க. நான் இன்னொரு மாத்திரை சொல்றேன், பழக்கத்தை பணமா மாத்துங்க அப்படிம்பேன். பாக்குறது எல்லாமே பணமே மாத்த முடியாது. உங்களுடைய பழக்கத்தை பணமா மாத்துறதுக்கு என்ன ஐடியா? இதான் திருப்புமுனை. உங்களுடைய பழக்கத்தை பணமா மாத்தணும். என்ன பழக்கம்? எனக்கு ஒரு அட்வொகேட் தெரியும், அந்த அட்வொகேட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நான் 2 காசு சம்பாதிக்கிறேன். நான் ஒரு டாக்டருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன், 2 காசு சம்பாதிக்கிறேன். நான் இன்சூரன்ஸ் அட்வைசருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், 2 காசு சம்பாதிக்கிறேன். நான் பொட்டிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் ஒரு கல்யாணத்துல எடுத்துட்டா ஒரு 25 வகையான டிரான்சாக்சன் நடக்கும். அந்த 25க்கு உங்ககிட்ட ஆள் இருக்கணும். அந்த 25க்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும், 25க்கு கமிஷன் வரும். கல்யாணத்துல நீங்க வைக்கிற மொய் 10,000 தான், நீங்க சம்பாதிக்கிறது 1,00,000 ரூபாயா இருக்கணும். எப்படி இருக்குது ஐடியா? இருந்தா எஸ் போடுங்க, இல்லாட்டி நோ போடுங்க. இல்லை சார் நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. எஸ் சார் நோ எனக்காக போடாதீங்க, நீங்க கேட்டு உண்மையா இருந்தா போடுங்க. ஏன்னா வெல்த் கிளப்ல அதான் சொல்லி தராங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பணத்தை நான் எப்படி சேமிக்கிறது, சம்பாதிக்கிறது, எப்படி செலவு பண்றது, என்ன முறைப்படுத்துறது, நான் எங்க ஏமாறக்கூடாது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க பிளான் பண்ணி முத நாளே பிளான் பண்ணி அடுத்த நாள் கொடுக்குறாங்க. அது வராதவங்களுக்கும் என்ன ரெக்கார்டிங் போட்டு விடுறாங்க. இத கூட நான் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் பழமொழி சொல்லுவாங்க. சார் நான் மரம் வெட்டுற கதை தான். நான் கத்திய தீட்டிட்டு வெட்டியா அப்படின்னு ஒரு குரு சொல்றாரு. கத்திய நான் எதுக்கு தீட்டினேன், எனக்கு வெட்டுறதுக்கே டைம் இல்லைங்க. மொன்ன கத்தியை வச்சுக்கிட்டு மங்கு 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 மங்குன்னு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த பணம் வெட்டுற கதை எல்லாத்துக்கும் தெரியும். அட 10 நிமிஷம் கட்டி தீட்டினா 20 மரத்தை வெட்டலாம். 10 நிமிஷம் தீட்டலீங்கன்னா 2 மரத்தை கூட வெட்ட முடியாதுன்னு சொன்னா உணர்ந்தாலும் உணர்ந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த வெல்த் கிளப் எவ்வளவு பெரிய வேல்யூவான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குதுங்கிறத உணர்றதுக்காகத்தான் இந்த திருப்புமுனை. நான் குருஜியிட கேட்டு இந்த உயிர்கள் மிக அற்புதமா மத்த கிளப்ல இல்லாம இந்த வெல்த் கிளப்ல எல்லாமே பிரச்சனைகள், எல்லாமே சம்பாதிக்கணும் எண்ணங்கள் எல்லாமே இருக்கிறனால இந்த வெல்த் கிளப்ல அதிகமான பீப்புள்ஸ் வந்துகிட்டு இருக்கீங்க, அலைவா இருக்கீங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுக்கு தான் சுவரில் இருந்தா சித்திரம் எழுத முடியும். உங்களுக்கு தான் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அந்த மாதிரி ரிலையன்ஸ் மாதிரி நம்ம பண்ணலாமா? ஸ்லைட்ஸ் மூவ் பண்ண முடியுமா பூபேஷ்? ரிலையன்ஸ் மாதிரி நம்ம பண்ணலாம்னா திருப்பு முனைங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாந்து இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். இன்னைக்கு பிசினஸ் அப்படிங்கிறது அழகா குருஜி சொல்லியிருக்காரு.
நிறைய விஷயங்கள் நான் வந்து அவர் சொன்னாருங்க. கரஸ்பாண்டா இருந்திருக்கோம். எதை எடுத்தாலும் முதன்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். எது எடுத்தாலும் முதன்மையா இருக்கணும். ஒரு ஒரு இது ஒரு கரஸ்பாண்டா போறோமா அதுல முதன்மையா இருக்கணும். முகவனா இருக்கன்னா ஒரு முதன்மையா இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போனா அந்த இடத்துல முகவன் ஒரு வானமா இருந்தா நிலாவா இருக்கணும், சந்திரனா இருக்கணும், சூரியனா இருக்கணும். இந்த மாதிரி ஆசை உள்ளவன் நடராஜ். அதனால என்னோட பேர் வந்து நம்பர் ஒன் நடராஜன் அப்படிங்கிறதா என்னோட பேர், என்னோட நிக்நேம் நம்பர் ஒன். என்னுடைய மெயில் ஐடி number1lic@gmail.com அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை சுத்தி வர்றது. குருஜியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தை அடையிறதுக்காக இன்னைக்கு பண்பு படையோட தலைமை பொறுப்பு கொடுத்திருக்காரு. அதுல நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அது கோடான கோடி நன்றிகள் குருஜிக்கு அந்த இடத்துல. இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அப்புறம் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, திருப்புமுனை உங்களுடைய தொழிலை மல்டி டைமென்ஷன்ல எடுத்துட்டு போறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல உண்மை. முகவாண்மை என்பது ஒரு வேலை அல்ல, அது ஒரு வாழ்க்கையின் மாற்ற வாய்ப்பு. உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கறத நான் இந்த இடத்துல, முகாண்மைங்கிறது ஒரு வேலை அல்ல, மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணலாம். என்ன இந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த தொழில் வந்து மற்ற தொழில்கள் எல்லாமே இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், பொட்டிக்கு வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஆம், ஒரு மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். மத்தபடி என்னதுங்க, நான் சமையல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கேன். நான் சமையல்காரரா இருக்கேன். நான் கல்யாணத்துக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் விட, இந்த தொழில்ல ஒரு ஒரு புனிதம் இருக்கு. ஒரு புனிதம் நாங்க சொல்லுவோங்க. எல்லாத்துலயும் வந்து இருக்குன்னா, வேலை செஞ்சா வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணலாம். நம்ம தொழில பண்ணலாம். தொழில் வருமானம் இருக்கும். இதுல ஒரு புனிதம் இருக்கும். எந்த இடத்துலனா, ஒரு பணத்தை சேகரிக்கிறோம். இந்த முகவாண்மையில. ஒரு பண பாதுகாப்பு, 2வது குடும்ப பாதுகாப்பு. இந்த 2 தான் இந்த 2 கண்கள். எல்ஐசியோட 2 கண்கள் இந்த தொழில்ல என்ன இருக்குதுன்னா, ஒண்ணு பண பாதுகாப்பு. அவங்களுடைய பணம் சம்பாதிப்பாங்க. வெல்த் கிளப்ல நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய பணத்தை நிறைய சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கிற பணத்தை எப்படி பிளான் பண்ணாம, எப்படி பண்ண தெரியாம, எப்படி சேமிக்கிறது தெரியாம அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும்போது, அந்த பணத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு முகவாண்மை தொழில் ஒரு மிக உறுதுணையா இருக்குது. 2வது வகையில் குடும்ப பாதுகாப்பு. ஒரு குடும்ப தலைவன் இருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, அவர் போய்கிட்டு இருக்கும்போது சூழ்நிலைகள் வருது. அந்த நேரத்துல வந்து குடும்பம் எதுல பாதிக்கப்படும்னா, என்ன நம்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, உங்களை நம்பி குழந்தைகள் இருக்குது, உங்களை நம்பி பேரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க கேக்குறீங்கன்னா, இந்த நம்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதுனா, இந்த பினான்சியல் டிபெண்டன்ட் அப்படிம்பாங்க. பினான்சியலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா நம்பி அப்படிம்பாங்க. மத்தது வந்து அப்பா இல்ல, அவங்க ஒய்ஃபுக்கு கணவர் இல்ல அப்படிங்கிறத தாண்டி, நம்பி அப்படிங்கிறது பினான்சியல் டிபெண்டன்ட் தான் நம்பி அப்படிம்பாங்க. அந்த நம்பிக்கையை வீண் போகாம இருக்கணும்னா ரிஸ்க டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படிங்கிறாங்க. மத்தது எதையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ரிஸ்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கணவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தட்ஸ் கால்டு அவங்களுடைய ரிஸ்க, அவங்களுடைய பேர்டனை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறது தான் ஒரு முகவாண்மை தொழிலோட முக்கியத்துவம். அதனால வந்து இது ஒரு வா என்ன தொழில் அல்ல. இது வந்து தொழிலா பார்க்காத, இது ஒரு மாற்றத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செஷன் பூபேஷ். முகவாண்மை எடுத்தால் என்ன பயன்கள்? முகவாண்மை எடுத்தா வருமானம் கிடைக்குங்க. அடுத்து வந்து என்னது, அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 3வது என்னன்னா, வருமானம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வருமானம்ங்கிறது எண்ணிலடங்கா வருமானம். இன்னைக்கு ஒரு தொழிலுக்கு போறீங்க. இந்த தொழிலை தாண்டி உங்களுடைய வருமானம் இன்னைக்கு நீங்க சம்பாரிச்சா தான் கிடைக்கும். ஆனா இந்த தொழில மல்டி டைமென்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நம்ம இருந்தாலும், யானை இறந்தாலும், யானை இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தொழில்ல நம்ம இருளினாலும் நம்மளுடைய செயலுக்கு உண்டான அந்த வினைன்னு சொல்றோம்ல, அந்த வினை கமிஷனா கிடைக்கும். இது வந்து இருந்தாலும் இறந்தாலும் இதுக்கு உண்டான பெனிஃபிட்ட நம்மளுடைய சந்ததியர் இருக்கிறவர்களும் கிடைக்குங்கிறதுக்கு தான் இது வந்து இந்த முகாண்மை எடுத்த என்ன பயன்கள்ங்கிற ஒரு விஷயம். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. ஓகே. வருமானத்துக்கு வரம்பே இல்லை. இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. நீங்க வந்து ஒரு 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 ஜாப்புக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஜாப்புக்கு போறாங்க. ஜாப்புக்கு போறவங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1,00,000 சேலரி, 2,00,000 சேலரி, 3,00,000 சேலரி டிசைட் பண்ணிடுவாங்க. இந்த வருமானத்தை நீங்க வந்து டிசைட் பண்ண தேவையில்லை. யாரு டிசைட் பண்ணணும்னா உங்களுடைய உழைப்பு தான் டிசைட் பண்ணும். ஒரே மாசத்துல ரூ. 1,000 கமிஷன் வாங்குறவங்களும் இருக்காங்க. ரூ. 1,00,00,000 கமிஷன் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு இன்சூரன்ஸ் முகவர், எல்ஐசியோட டாப் மோஸ்ட் இன்சூரன்ஸ் முகவர் எவ்வளவு கமிஷன் வருஷத்துக்கு வாங்குறாருன்னா ரூ. 10,00,00,000. பாம்பேல அவர் வந்து ஒரு நல்ல பேர். அவர் வந்து பரத், அவர் பேர் பரத். அவர் வந்து பாரத் 10 கோடி பாரத் ரூபாய். பாரத் பரத் பாரேக்.
பரத் பாரத் 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றாருங்க வருஷத்துக்கு. ஒரு முகவாண்மையில் உள்ள பண்ண முடியுமானா தட்ஸ் கால்டு ரோல் மாடல். சென்னையில ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு கொத்தனார் மிஸ்டர் அன்பரசன் ஒருத்தர், ஊரு தெரியாம நாடு தெரியாம போனவர். வேலைக்கு போய் கொத்தனாரா வேலை செஞ்சு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கல்யாண பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. ஒரு பிட்டு பேப்பர், நான் சொன்னேன்லங்க, ஒரு விதை விருச்சகமாச்சுன்னு சொல்லி, ஒரு விதை விருச்சமாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு செயல் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு சொன்ன மாதிரி, ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போட்டு போயிருக்காரு. நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம், முகவாண்மை தொழிலில் சேரலாம்னு போட்டிருந்ததை எடுத்துக்கிட்டு போய் ஜாயின் பண்ணி அவர் எவ்வளவு எடுத்திருக்காருன்னா, இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட்ல இன்னைக்கு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 3 வீடு இருக்கு. மிஸ்டர் அன்பரசன் ஹி இஸ் ஏ கொத்தனார் அவரு. இந்த தொழில் எப்படி வேணாலும் நம்மளை மாத்தும். அதுக்கு காரணம் நம்மளுடைய செயல்கள் தான் இது மாத்தும் அப்படிங்கிற ஒரு உண்மை. இந்த இடத்துல கமிஷன்ஸ் நிறைய கிடைக்கும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன தொழில் பண்ணாலும் சரிங்க, ஒரு அட்வொகேட் பண்றோம், நான் வாதாடுனா காசுங்க. ஒரு டாக்டர், நான் பேஷண்ட பார்த்தா காசு. எந்த தொழில் பண்ணாலும் பொருள் வித்தா தான் காசு, பொருள் வாங்கினா தான் காசு, சர்வீஸ் பண்ணா தான் காசு. ஆனா பட் இங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்க, ஒரு இன்சூரன்ஸ், ஒரு வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க 20 வருஷம் அவங்க உயிரோட இருக்குது காசு, இல்லாட்டி அவங்களுடைய பாலிசி டே முடியுது நம்மளுக்கு காசு. இப்ப நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் நான் பிசினஸ் பண்ணுங்க, ஒருத்தர் பிசினஸ் பண்ணேன். 50 லட்சம் ரூபாய்க்கு ரெனிவல் கமிஷன் கோயிங் டு 5%. ஃபர்ஸ்ட் கமிஷன் விட்டுருங்க, அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும். ரெனிவல் கமிஷன் 5%. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, 50 லட்சத்துக்கு 5% 2.5 லட்சம் ரூபாய் per annum நம்மளுக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. நான் இல்லைனாலும் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய குடும்பத்துல கடைசி வாரிசு வரலும் இந்த பணம் வந்து அவங்க போய் சேர்ந்துட்டு இருக்கும். நான் ஒரு பிசினஸ் பண்ணும்போது அதான் நினைப்பேன், ரெனிவல் கமிஷன். ஓ, இது வந்து பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு இந்த பாலிசி எடுக்கிறோம்ப்பா, இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கு இந்த பாலிசி எடுக்கிறேன்னு சொல்லியே எடுப்பேன் நான். அது வந்து கமிஷனுக்காக எடுக்கிறதுல அவங்களுக்கு புரிய வச்சு எடுப்போம். அப்ப ரெனிவல் கமிஷன்ங்கிறது எண்ணில் அடங்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேங்க. எல்ஐசி இன்னைக்கு ஆசான் டேட்ல நான் இன்னைக்கு 23 வருஷம் பண்ணனதுக்கு எனக்கு இன்னைக்கு பேலன்ஸ் கமிஷன் மட்டும் 10 கோடி ரூபாய் நான் எல்ஐசி எனக்கு தர வேண்டியது இருக்குது. எப்படி தர வேண்டியதுனா, எனக்கு அவ்வளவு பிரீமியத்தை நான் லாக் பண்ணியிருக்கேன் எல்ஐசியில. என்னுடைய கஸ்டமர் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த 10 கோடி ரூபாய் எல்ஐசி கடன்காரனா இருக்குது, எனக்கு கடன்காரனா இருக்குது. நான் இருந்தாலும் நான் இல்லாட்டி எல்ஐசி எனக்கு இந்த பணத்தை கொடுத்தே ஆகணும். போனஸ் கமிஷன் சொல்றாங்க. ஃப்ரெஷ் பாலிசிஸ் நீங்க பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு, பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு போனஸ் கமிஷன் உங்களுடைய கமிஷன்ல 40% போனஸ் கமிஷன் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் கமிஷன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு காம்படிஷன்ஸ், ஒரு 10 டேஸ்க்கு ஒரு காம்படிஷன்ஸ் தான். இன்னைக்கு ஒரு பாலிசி பண்ணா ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட். இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் வந்து லாட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சொன்னாரு, உனக்கு நீ ஏஜென்சி எடுத்துட்டேன்ப்பா, மேரேஜ் பண்றதுக்காக ஏஜென்சி எடுத்துட்டேன். ஏஜென்சி எடுத்து நீ முடிக்க காட்டி உனக்கு கொடுக்குற இன்சென்டிவ் பொருட்களை வச்சிருந்து உனக்கு கொடுக்குற இந்த கிஃப்டை மட்டும் நீ பயன்படுத்தினா உன் பொண்ணுக்கு 100 பவுன் போடலாம், ஒரு லாரி நிறைய ஜாமான் ஏற்றி விடலான்னு. இது உண்மையான விஷயம், நடந்த விஷயம். அவ்வளவு கிஃப்ட் அண்ட் காம்படிஷன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பயணங்கள். அவர் சொன்னார் இல்லைங்க, ரமேஷ் சொன்னார் இல்லைங்க, நான் எம்டிஆர்டி வந்து ஒரு 20 தடவை முடிச்சிருக்கேன். நான் ஏஜென்சி ஆனதுல இருந்து எம்டிஆர்டிங்கிறது ஒரு 50 லட்சம் ரூபாய் பிரீமியம் எடுக்கணும். அப்படி முடிக்கும் போது எம்டிஆர்டி முடிச்சதுக்கு எம்டிஆர்டி கான்ஃபரன்ஸ் அட் அமெரிக்கா ஆர் கனடாவில் தான் நடக்கும். இந்த 2 இடத்துல தான் நடக்கும். இதுக்கு வந்து ஒரு 6 தடவை நான் எம்டிஆர்டி கான்ஃபரன்ஸ் பயணிச்சிருக்கேன். உலக அளவில் இருக்கிற மக்கள் பூரா வருவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை எம்டிஆர்டி ஏஜென்சி டாட்டாவா இருக்கலாம், ரிலையன்ஸா இருக்கலாம், ஐசிஐசியா இருக்கலாம், எல்ஐசியா இருக்கலாம், வேற எனி கேர் எந்த இன்சூரன்ஸா இருந்தாலும் எம்டிஆர்டி பண்ணுவீங்க. அங்க சங்கமிக்கிற கூட்டம் தான் அது, முகவரின் சங்கமிப்பு கூட்டம் தான் $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிறது. அது அமெரிக்காவில் தான் அந்த கிளப்போட ஹெட் ஆபீஸ் இருக்கு. அதுல நீங்க மெம்பர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம விருதுகள் வந்து என்னன்னா வருஷம் ஒரு தடவை ஹானர் பண்ணுவாங்க. எல்ஐசி தொழிலை பத்தி நிறைய பேர் என்னன்னா, ஒரு பழமொழி இருக்குதுங்க எல்ஐசி தொழில வந்து, ஒருத்தர் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஓடுறத கேட்டு தேக்கி நிறுத்துறாரு ஒருத்தர், ஏப்பா ஓடுற அப்படின்னு. இது வந்து எல்ஐசியோட பழமொழி, ஒரு ஜோக்கு பிளஸ் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏப்பா ஓடுறனுக்கு எமன் துரத்திக்கிட்டு இருக்காரு, என்ன நான் ஓடுறேன் அப்படின்னு ஓடுறாரு. எமன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு, என்னையா வேகமா ஓடுற, நீ எதுக்கியா ஓடுறனா, பிடிக்கிறதுக்காக, அவனை பிடிக்கிறதுக்கா அப்படின்னா, இல்ல எல்ஐசி ஏஜென்ட் பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்கான். திஸ் இஸ் ஜோக்கு தான். பட் எல்ஐசியோட தத்துவம் என்னன்னா, காலையில் நீங்க குருஜி செஷன் கொடுத்தாருங்க, சரணாகதி குருவை எப்படி நீங்க வந்து சரணாகதி அடையிறதுன்னு சொல்லி கேட்டாருங்க. நான் குருவுக்கும் அதான், தொழிலுக்கும் அதான் சொல்லுவேன். தொழில சரணாகதி அடையணும். அது செருப்பு தைக்கிற தொழில் தப்பான தொழில் கிடையாது, அது ஒரு நல்ல தொழில். வேஸ்ட் ஆகிறத மாத்தி கொடுக்குற ஒரு பெரிய வித்துவான் அவர் வந்து. அவரை நேசிச்சு அவரை உணர்ந்து பார்த்தோம்னா, அவரை வந்து ஒரு வெயில உட்காந்துட்டு நடு ரோட்ல உட்காந்துட்டு அவர் அந்த காரியத்தை செய்யறாரு. அவருடைய கர்மான்னு வச்சுக்கலாம் குருஜி சொன்ன மாதிரி. பட் அந்த தொழிலை அவர் நேசிச்சாருன்னா
அவர் ஒரு டிப்பா என்ன சொல்றதுங்க, ஒரு சூமார்ட் ஆரம்பிச்சிருவாருங்க. இல்லாட்டி அவர் அதே இடத்துல தான் இருப்பார். அப்துல் கலாம் சொன்ன ஒரே கதை தான், உடைஞ்சு விழுந்துருச்சுங்களா, அதுக்குள்ளேயே தேடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த தொழிலை பத்தி யார் தெரிஞ்சிருக்கு, முழுமையா தெரியும் உங்களுக்கு. நான் இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல இறங்கும் போது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, எதிர்த்தாப்புல உட்காந்துருவர் என்னை விட 1% கம்மியா தான் தெரியும் இன்சூரன்ஸை பத்தி. அப்ப எனக்கு தான் அதிகமா தெரியும். அப்ப இது யார் பெரியவர்? என்னுடைய பிசினஸ் குரு ஒன்று சொல்லியிருக்காரு, பெரியவர் யாரு சின்னவர் யாரு அப்படின்னு சொல்லுவாரு. பெரியவர்னா என்னன்னா அறிவாளி தான் பெரியவர், இந்த தாளத்தை இந்த இதை பத்தி தெரிஞ்சவர்கள். குரு வந்து இங்க மணியனுக்குலாம் வயசு 60 இருக்கும், குருக்கு 43 வயசு ஆகுது, எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது. இப்ப யாரு பெரியவருங்க? இந்த நாலேஜ் அறிஞ்சவர் குருஜி. குரு தான் பெரியவர் இந்த இடத்துல. பெரியவர் சின்னவர் வயசை வச்சு பண்ணக்கூடாது, பெரியவர் சின்னவர் பணத்தை வச்சு பண்ணக்கூடாது. பெரியவா யாருன்னா இதுக்கு உண்டான இந்த அப்டேட் நாலேஜ். ஒரு டீ கடைக்காரர் ஒரு ஒரு மிஷினை வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாரு, ஒரு டீப்பாய் வந்து ஒரு மிஷினை வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்களாம். இந்த இடத்துல அவர் தான் பெரியவா, நம்ம வந்து அந்த இடத்துல சின்ன ஆள் தாங்க. சாரி. ஓகே. அப்ப வந்து நம்ம வந்து இந்த துறையில வந்து நம்ம வந்து விருதுகள் நிறைய கிடைக்கும். இந்த துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். நிறைய போய் பேசி இந்த இன்சூரன்ஸ் முகவர்கள் பண்ற தவறுனாலே, கஸ்டமர் புரிஞ்சுக்கிற தவறுனாலே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு மாதிரி தப்பா புரியுற காலம் போய் இன்னைக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ்ல அதிகமா வந்தனால, இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அதிகமா கிடைச்சனால கால் கால் பண்ணி வாலண்டரியா மாப்பிள வாங்க ஒரு ஸ்கீம் கொடுக்கணும், பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பாலிசி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பிளான்ஸ் வந்து வந்துருச்சுங்க. மக்கள் மாறிட்டாங்க. அப்ப ஒரு சில இடத்துல அந்த கஷ்டங்கள் படும்போது ஒரு ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்றேங்க. நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது. எங்க போடுவாங்க அந்த போர்டு? யாராவது சொல்ல முடியுமா? மைக் ஆன் பண்ணி. நாய்கள் ஜாக்கிரதை வீட்ல எந்த இடத்துல இருக்கிற போர்டு? வீட்ல வீட்டு வீட்ல வாசல் முன்னாடி இருக்குங்க. போட்டு கேட் வீட்டு பெரிய கேட்ல பெரிய வைப்பாங்க. வீட்ல இருக்கும். கேட்டு முன்னாடி. பங்களா எஸ். பங்களா கேட்ல இருக்கும் சார் மெயின். அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க கிட்ட நாய் நாய் இருக்குது, பார்த்து உள்ள நீங்க வான்னு சொன்னீங்க. ஜாக்கிரதையா வாங்க. எஸ். நாய்கள் உள்ள இருக்குது, நாய்களுக்கு ஜாக்கிரதை இல்ல, நாய்கள் உள்ள இருக்குது, நீங்க நமக்கு தான் ஜாக்கிரதையா வாங்க. நாங்க அது நாய்கள் ஜாக்கிரதை நம்ம படிச்சுட்டு நாய்கள் ஜாக்கிரதை, நாய்கள் இதுக்கு ஜாக்கிரதை, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா நம்ம அதுக்கு ஜாக்கிரதையா கீழே ஒரு வாசகம் எழுதியிருந்தார், ஒரு வாசகம் எழுதியிருந்தார். என்ன தெரியுங்களா? நாய்கள் ஜாக்கிரதை, எல்ஐசி முகவர்களும் டொனேஷன் தாரர்களும் உள்ளே அனுமதி இல்லைன்னு எழுதியிருந்தார். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உங்களை தொழிலை பத்தி ஒருத்தர் இப்படி போட்டிருக்காரு. நாய்கள் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், நம்மள கூட மென்ஷன் பண்ணலாம். நாய்கள் ஜாக்கிரதை, எல்ஐசி முகவர்கள், டொனேஷன் வாங்குபவர்கள் உள்ளே அனுமதி இல்லைன்னு பொட்ட எழுத்துல போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு சவாலா எடுத்தா சவாலு, சண்டையை எடுத்தா சண்டை, சங்கட்டமா எடுத்தா சங்கட்டம். அப்பதான் முடிவு பண்ணேன், நடராஜ் இவர்கிட்ட பாலிசி வாங்கணும், இவர்கிட்ட பாலிசி வாங்கணும். இவரை நம்மளைய நாய்கள்னு குறிப்பிட்டாரோ தெரியல, நாய்கள் நன்றி உள்ளதுன்னு கொடுத்தாரோ தெரியல, எப்படி வேணாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு குருஜி கிளாஸ்க்கு முன்னாடியே இந்த விஷயத்தை நான் எடுத்தேன். அப்பவே ஒரு விஷயம் சூழ் வச்சுட்டு எடுத்தோம். அந்த இடத்துல 1 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் பிரிமியம் கட்டுற மாதிரி பாலிசி எடுத்தோம். இது யாருன்னே தெரியாத ஒரு ஆள். அப்ப நம்மளுடைய பார்வையை மாத்தி பாத்தீங்கன்னா, குருஜி கிடைச்சிருந்தா இன்னும் ஒரு 10 கோடி சேர்த்து எடுத்திருக்கலாம் அன்னைக்கு. பட் அந்த உணர்வுகளோட நம்ம வந்து சங்கடமான சூழ்நிலைகளை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்காகத்தான் விருதுகள். கஸ்டமர் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி இப்ப சொல்றாருங்க, 23 வருஷம் எம்டிஆர்டி அமெரிக்கா போகும்போது, கனடா போகும்போது அங்க பட்ட அனுபவங்கள், அங்க பட்ட சந்தோஷங்களை இந்த இடத்துல சங்கடத்தை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். எப்படி பேட் கர்மா குட் கர்மா பேலன்ஸ் பண்ணதோ அதே மாதிரி சங்கடமான சூழ்நிலையில நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. இந்த தொழில பாத்தீங்கன்னா வயது வரம்பு தடை இல்லைங்கிறாங்க. இந்த தொழில வயதோ வரம்போ தடை இல்லை. இறக்கந்தனி இந்த இன்சூரன்ஸ்ல வந்து நோ ரிட்டையர்மெண்ட், ஏஜென்சிக்கு நோ ரிட்டையர்மெண்ட். இந்த கமிஷன் மட்டும் இல்ல, மத்தது என்ன கிடைக்கும் அப்படின்னா கார் அலவன்ஸ் கொடுப்பாங்க. கார் அலவன்ஸ் நீங்க உங்களுடைய கிளப்புக்கு தகுந்த மாதிரி 20 லட்சம் ரூபாய்க்கு வட்டி இல்லாத கார் நம்ம எடுத்துக்க முடியும். 20 lakhs, 10 lakhs, 7 lakhs இந்த மாதிரி கிளப் மெம்பருக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லா பண்றவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அலவன்ஸ் 10 லட்சம் ரூபாய் நீங்க ஆபீஸ் போட்டுக்கிறதுக்கு வட்டி இல்லாத கடனை கொடுத்து நீங்க ஆபீஸ் போட்டுக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் லோன்ஸ் கொடுப்பாங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன்ஸுங்க. நீங்க வட்டி கிடையாது, வட்டி இல்லாத ஹோம் லோன்ஸ் 20 லட்சம் 5% வட்டியோட 50 லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அடுத்தது மேரேஜ், என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்றேன், பையனுக்கு மேரேஜ் பண்றேன், என் அண்ணன் பையனுக்கு மேரேஜ் பண்றேன், என் மச்சனுக்கு மேரேஜ் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுடைய எவ்வளவு கமிஷன் ரெனியூவல் வாங்குறீங்களோ ஈக்குவலன்ட் ரெனியூவல் கமிஷன். 20 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் டேக் லோன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். எஜுகேஷன், என் பொண்ணு படிக்கிறான், என் பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு லோன் வேணும். அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு வித்தவுட் கொலாட்ரல் இல்லாம லோன் தர்றாங்க. அடுத்ததுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கிராச்சுவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் நம்ம சொல்றோம் எல்ஐசியா,
நாய்கள் ஜாக்கிரதை உள்ளே வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. நாய்கள் ஜாக்கிரதை உள்ள வராது. ஆனா எல்ஐசியில கிராஜுவேட்டிங்கிற ஒரு இது வந்து இன்னைக்கு வந்து மொத்தம் வந்து எல்ஐசி நிறுவனத்தை பத்தி சொன்னீங்கன்னா 3500 ஆபீஸ் இருக்குதுங்க இந்தியாவுல. 60 லட்சம் கோடி அசெட் உள்ள நிறுவனம் எல்ஐசி. 60 லட்சம் கோடி நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்குள்ள நீங்க வர முடியும். 60 லட்சம் கோடி அசெட்ஸ். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் சொல்லுவேன், நாய் இறந்தாலும் என் நிறுவனம் உங்களுக்கு பணத்தை சரியா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லி முதல்ல ஆரம்பிப்பேன். 60 லட்சம் கோடி வருஷத்துக்கு 3000 கோடி ப்ராஃபிட்டை கொடுக்குது. எதுக்கு? கவர்மெண்ட்டுக்கு. நேரு இருந்த காலத்துல எல்ஐசி ஆரம்பிச்சப்ப பல நிறுவனங்களை கூட்டமைச்சு இது வந்து தேசியமயமாக்கப்படுது. கோசி கவர்மெண்ட் ஆக்கப்பட்டு கவர்மெண்ட்டும் இதுல ஒரு பார்ட்னர். எவ்வளவுங்க? 5% கவர்மெண்ட் பார்ட்னர். இந்த 5%க்கு வருஷத்துக்கு 2500 கோடி 3000 கோடி சேர்மன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற எல்ஐசியோட சேர்மன், இந்த 60 லட்சம் கோடியை ஆண்டுகிட்டு இருக்கிற சேர்மன் உங்களுடைய நண்பர் நடராஜோட ஃப்ரெண்டுன்னா நம்புவீங்களா? இந்த சேர்மன் நடராஜ் சாரோட ஃப்ரெண்டு. நடராஜ் சாரோட ஆபீஸை ஓபன் பண்ணுவது 2018 இவர் வந்து இந்த சேர்மன் ஓபன் பண்ணார். அப்ப அவர் சேர்மனா இல்ல, சென்னையில ஒரு ரீஜனல் மேனேஜரா இருந்தார். இன்னைக்கு அவர் எல்ஐசியோட சேர்மனா இருக்காரு. ஏன் நம்மளுக்கு ஒரு பெருமை அது வந்து. இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதை போய் செயல்படுத்திக்கலாம், கெட்டதுக்காக நான் அவர்கிட்ட போக மாட்டேங்க. ஒரு மெசேஜ் கொடுத்தா ரிப்ளை பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி வந்து கிராஜுவேட்டிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு பணிக்கொடை. இத்தனை வருஷம் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது குரூப் இன்சூரன்ஸுங்க. 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு முகவர் 5 வருஷம் தொடர்ந்து நீங்க பயணிச்சுட்டு அந்த முகவருக்கு ஏதாச்சும் இடர்கள் ஏற்பட்டா பிரீமியம் லீஸ்ட் பிரீமியம் குரூப் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். 14 லட்சம் முகவர்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த முகவர்களுக்கு கிளப் மெம்பரா இருக்கிறீங்க இல்ல, லீஸ்ட் பிரீமியத்தை வாங்கிட்டு 12 லட்சம் ரூபாய் அந்த அவர் இன்சூரன்ஸ் நிறைய ஊருக்கே பாலிசி கொடுத்துருப்பாரு. ஆனா அவரு கொடுத்துருக்க மாட்டார். அந்த முகவர் இதாக கூடாங்கிறதுக்கா 12 லட்சம் ரூபாய். ஒரு டாட்டாவோட வேற நிறுவனத்தை நான் தவற சொல்லுங்க, நான் இன்போசிஸ்ல வேலை செய்யறேன்னு ஒரு பேட்சை போட்டிருப்பாங்க, டாட்டாவில் வேலை செய்யணும் ஒரு பேட்ச் போட்டிருப்பாங்க. என்ன போடுவாங்கன்னா கல்யாண பத்திரிகையில ஐ எம் கன்சல்டன்ட், டாட்டாவோட கன்சல்டன்ட், டாட்டாவோட மேனேஜர், சீஃப் மேனேஜர் போடுவாங்க. பட் நான் போட்டேங்க ஏஜென்ட் எல்ஐசி ஆஃப் இந்தியா. உலகத்துல 4வது நிறுவனம் பினான்சியல் செக்டர்ல, இந்தியாவுல முதல் நிறுவனம் பினான்சியல் செக்டர்ல எல்ஐசி ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனத்துல நான் வந்து ஒரு முகவனா இருக்கிறத பெருமையா நினைக்கிறோம். குருஜி சொன்ன மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் சந்தோஷமா செஞ்சா இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இதுல வந்து முதன்மை ஆலோசகரா இப்ப நான் வந்து 2002 ஏஜென்சி எடுத்தேன். 2013 முதன்மை ஆலோசகர், சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தை எடுத்து நான் டெவலப்மெண்ட் ஆபீசர் ரோல் ஆர் ஏஜென்ட் ரோல பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் எங்களுக்கு வந்து ஏஜென்சி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. எனக்கு கீழே ஏஜென்சியை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், ஏஜென்சி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியே நான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிளப் மெம்பர் ஆனீங்கன்னா பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எம்டிஆர்டி நிலை அணிஞ்சா பல அந்தஸ்துகள் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு சேர்மன். யாரெல்லாம் இந்த தொழில் எடுத்து பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து வேலையில்லா பட்டதாரிகள்னு சொல்லுவோம். நம்ம வந்து வேலையில்லா பட்டதாரிகள்ங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து நான் குறைவா சொல்ல, வேலை செய்யறதுக்கு நமக்கு வந்து தயங்குறோம். ஆனா இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் 60 to 70% ஏறி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உழைப்புக்கே வந்து என்ன சொல்லுங்க சவால் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்மளை விட அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்மளுடைய பண்பாடு, நம்ம சமுதாய தமிழ்நாடு உழைப்புக்கு உயர்ந்தவங்க இன்னைக்கு வந்து உழைக்கிறது கொஞ்சம் டிலே பண்றாங்க. ஆனா நார்த் இந்தியன்ஸ் உழைப்பை அதிகப்படுத்துறாங்க. குருஜி அதான் சொல்றாங்க, சந்தைக்கு வா, வெளியில வா, மார்க்கெட்ல இறங்கு, உனக்கு பிசினஸ் கிடைக்கலன்னா கேளுன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால வேலையில்லா பட்டதாரின்னு சொல்லலாம், வேலை தேடும் தேடுகிற இளைஞர்கள், இளைஞர்கள். அடுத்தது பெண்கள், பெண்கள்னு சொல்ல போனா குடும்ப ஹவுஸ் ஒய்ஃப், ஓய்வு பெற்றவர்கள், ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ் இதை பண்ணலாமா? எஸ், இதை பண்ணலாம். பகுதி நேரம், எனக்கு செகண்ட் இன்கம் இந்த இடத்துல நான் சொல்லுவேங்க. பகுதி நேரம் எனக்கு வந்து வருமானம், நான் சம்பாதிக்கிறது என்னுடைய வருமானம் 10ல, என்னுடைய நேரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் உழைக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குது. அதை வந்து நான் இதை பயன்படுத்துறேன். ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைம் ஜாப்புக்கு போவாங்க, ஏன்னா படிப்பு செலவுக்காக போவாங்க. அது மாதிரி செகண்ட் இன்கமுக்காக இந்த தொழிலை நீங்க எடுத்து பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்க வந்து 24/7 எப்ப வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்திரா காந்தி அம்மாட்ட கேட்டிருக்காங்க, எப்படிங்க இப்படி கண்டினியூவா ஒர்க் பண்றீங்க, எப்ப ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னாங்களா? ஒர்க் பண்ணும் போது அப்படின்னாங்களா? என்னது ஒர்க் பண்ணும் போதா? அப்ப எப்ப ஒர்க் பண்ணுவீங்க? ரெஸ்ட் எடுக்கும் போது அப்படின்னாங்களா? இது யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? ஒர்க் பண்ணும்போது ரெஸ்ட் எடுப்பாங்களா, ரெஸ்ட் பண்ணும்போது ஒர்க் பண்ணுவாங்களா? பட் ஒர்க்கையும் கம்பைன் பண்ணிட்டாங்க, கலந்துட்டாங்க. குறிச்சு சொல்ற மாதிரி எப்ப தூங்குறது, ஆற்றல் எங்கிருந்து வருது, தூங்குனா ஆற்றல் வருமானம் கிடையாதுங்க.
குருஜி அழகா சொல்றாருங்க. ஆற்றலை பெருக்கிறதுக்கு வேற வழி இருக்குது. நம்மளுடைய மைண்ட் செட் இத்தனை மணி நேரம் தான் தூங்குனேன், எனக்கு டயர்டா இருக்குது, இத்தனை மணி நேரம் முடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது, இவ்வளவு வேலை செஞ்சுட்டேன், நான் சோர்வா இருக்குது, அதெல்லாம் கிடையாது. தட்ஸ் கால்டு மைண்ட் செட். இந்திரா காந்தி அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நான் வந்து கட்சி கிடையாது, இந்திரா காந்தி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வேலையை நீ வந்து தேர்ந்தெடுத்து போறீங்க அப்படின்னு வந்து மோதிலால் நேரு அவங்க தாத்தாட்ட போய் கேட்டிருக்காங்க. மோதிலால் நேரு போய் வந்து நீங்க நான் அரசியலுக்கு வரேன் தாத்தா, நான் எப்படி நான் என்னுடைய பாத்வே எப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்வே ரெண்டு இருக்குதுங்க. மணி ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா போட்டி நிறைந்த காலம். இது வந்து என்னன்னா போட்டோ எடுக்கிறது, பெருமை சேர்த்துறது, மாஸ் காமிக்கிறது, இதுல ஒரு காலம். இதுல கும்பல் அதிகமா போய்கிட்டு இருப்பான். இன்னொன்னு வந்து ஒர்க் பண்ணி போற காலம். இதுல எவனுமே இருக்க மாட்டான். நீ சீக்கிரம் போக முடியாது, கொஞ்சம் லேட்டா போலாம், ஆனா பட் லேட்டஸ்டா போய் நிக்கலாம், உன்னோட போட்டி இருக்காது அப்படின்னாங்களாம். அப்பதான் அவங்க வந்து ஒர்க்கை கையில் எடுத்தாங்க, உழைப்பை கையில் எடுத்திருக்காங்க. உழைப்பை எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செஞ்ச இடத்துல என்ன நடந்திருக்குது? இங்க போட்டி இல்ல, பொறாமை இல்ல, மக்கள் நம்ம வேலை செஞ்சா காசு, அதனால வந்து 24x7 ஒர்க், 24x7 ரெஸ்ட் அப்படின்னாங்களாம். எனக்கு அந்த அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருஜி அதுக்கப்புறம் சொன்ன ஒரு வாசகம், மோதிலால் சொன்னதுக்கு அப்புறம் குருஜி தான் சொல்றாரு, சந்தைக்கு வா, ஏன் புலம்புற, ஏன் அழுவுற, சந்தைக்கு வா, வெளியில வந்துரு, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு புலம்புறதுக்கு வெளியில வந்து 2 பேர் பாலிசி போடுவாங்களா புலம்புனா, ஐயா 2 புலம்பு மக்கள்கிட்ட கஷ்டப்பட்ட புலம்பு, அப்ப சந்தைக்கு வந்தா காசு கிடைக்கும். அதான் பேசுனா காசு அப்படின்னாரு ஒருத்தர், மலேசியாவோட ஒரு ட்ரெயினரு. பேசுனா காசு, இந்த தொழில் என்னன்னா பேசுனா காசு. எதை பேசுறேன்? நான் முன்னாடி ஒரு வாசகம் சொன்னேங்க, பழக்கத்தை பணமா மாத்துங்க. இது ஒரு தந்திரங்க, இது தாரக மந்திரம். பழக்கத்தை பணமா மாத்துங்க. நான் பழகி பழகி வச்சிருக்கேன், ஊரே தெரியும், நாடே தெரியும். அதான் இந்த ஸ்லைடுங்க. யாரெல்லாம் வேலை தேடுறாங்க? பகுதி நேர விரும்புவர்கள், வருமானத்தை அதிகம் விரும்புவர்கள். வருமானத்தை யார் விரும்புறீங்களோ அது. அடுத்தது யாரு யார் பண்ணுவா? நான் சொல்லுவேங்க, செகண்ட் இன்கம் அப்படின்னு சொன்னேன். மூணாவது இன்னொரு புது கான்செப்ட் எடுத்திருக்கோம், பிசினஸ் மேன் ஓனர்ஷிப் அப்படின்னு. பிசினஸ் மேன் ஓனர்ஷிப், நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் லைக் தட் அனில் சேமியா நம்மளுடைய ஓனர், நம்மளுடைய ஏஜென்ட். உங்களுக்கு நான் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், அனில் சேமியா ஓனர் நம்மளுடைய பெரிதினும் பெரிதிகள் நிகழ்வுல வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அவர் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு, சூப்பரா இருந்ததுங்க. இன்னும் நிறைய ஸ்பீச் கொடுக்கறது ரெடியா இருக்காரு. அவர் மல்டி டைமென்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிறைய பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட நான் ஒரு ஐடியா கொடுத்தேங்க, ஏங்க உங்க பாலிசி வேற பக்கம் போடுறீங்க? உங்க பாலிசி, உங்களுடைய ஸ்டாஃபோட 1500 பேர் வேலை செய்யறாங்க. உங்களுடைய பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிளைண்டா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உங்களையே நம்பி இருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, நிறைய ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க. நிறைய உங்களை எதிர்பார்க்குற வீட்டுல நீங்க பிசினஸ் பண்ணலாமே. என்ன நான் என்ன பண்றதுனாரு, ஒரு எக்ஸாம்பிள் எதுங்க, பாஸ் பண்ணுங்க, ஏஜென்சி எடுங்க. ஏஜென்சி எடுத்தாரு, அவங்க பாலிசியை படத்தை கொடுத்தாரு, பெரிய அமௌண்ட்டை போட்டாருங்க, அவருக்கே கமிஷன் போயிருச்சுங்க. தட்ஸ் கால்டு மைண்ட் செட், ஐடியா தான். அவர்கிட்ட போய் நான் பாலிசி வாங்கணும் ஒரே முனையில பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏமாற்றம் தான் நம்மளுக்கு கடைசியே கிடைக்கிறது. மாற்று சிந்தனையை நம்ம செய்யும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சதுங்க? ஒரு ஏஜென்சி கிடைச்சது, அது மூலியமா எனக்கு ஒரு வருமானம் கிடைச்சது. வருமானம் எப்படி வேணாலும் வரலாங்க. ஒண்ணு நீங்க செஞ்சு வரலாம், இல்ல இன்னொருத்தரை செய்ய வச்சு நம்ம வருமானம் வரலாம். இதுல வந்து வருமானத்தை நம்ம செஞ்சு வருமானத்தை பண்றதை விட நம்ம செய்ய வச்சு வருமானம் பண்றதுக்கு மிகப்பெரிய தந்திரமான செயல். நீங்க செஞ்சா ஒருத்தர் தான் செய்வீங்க. நீங்க மல்டி டைமென்ஷன்ல குவாண்டம் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. குவாண்டம்னா ஒரு அணு 1,00,000 அணுவா வெடிக்கும். அந்த 1,00,000 அணு எகைன் 1,00,000 வெடிக்கும், மல்டி டைமென்ஷன்ல வெடிக்கும். அப்ப உங்க வருமானத்தை நீங்க செஞ்சு எடுக்கிறது ஒரு வருமானம், நீங்க செஞ்சு எடுக்கிறதுல நீங்க செய்ய வச்சு எடுக்கிறதுக்கு மல்டி டைமென்ஷனா வருமானம் பண்ண முடியும். இதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப நம்ம வருமானத்தை டபுள் ஆக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட இந்த ஏஜென்சி பத்தி சொல்லியிருக்கேன். இந்த தொழில வந்து வயது தடை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கல்வியும் தடையில்லை, 10வது படிச்சிருந்தா போதும். இதுக்கு வந்து என்ன வயது வரம்பு, தகுதி வரம்பு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்த பெண்களுக்கு மட்டும் வந்து ஸ்லைட்ஸ் இருக்குங்களா? இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு எல்ஐசி ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் சேர்ந்து மோடி வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கான ஒரு திட்டத்தை ஒரு பிளைட் வந்து இல்லாட்டி நான் பார்த்தேன். ஓகே ஓகே, பெண்களுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டம் என்னன்னா பெண்களுக்கு மட்டும் இது வந்து ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கல்வி என்ன தகுதினா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வயது வரும்போது 65 நான் கொடுத்துருக்கேன். 65க்கு மேல அவங்க ரன் பண்ண முடியாதுன்னு, பட் அன்லிமிட்டட் ஏஜ் தான். நான் 75ல ஒரு லேடி வந்து ஏஜென்சி எடுத்திருக்காங்க. இப்போ ஆஸ் அண்ட் டேட்ல வந்து 75ல
நம்ம கிட்ட ஒருத்தர் ஏஜென்சி எடுத்திருக்காங்க, நல்லா திடகாத்திரமா இருக்காங்க. இதுக்கு முக்கியமான நம்மளுக்கு தேவை என்னன்னா, அவங்களுக்கு வந்து யாரு இது நம்ம எடுக்கணும்னா, யாரு மக்களோட அதிகமா சந்திக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஜாதியா இருக்க தேவையில்லை, மதமா இருக்க தேவையில்லை, அழகா இருக்க தேவையில்லை, நல்லா பேச தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னா ஆர்வம் மட்டும்தான் இந்த தொழிலுக்கு தேவை. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். ஆர்வம் பிளஸ் நேரம், இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால மாபெரும் வேலை வாய்ப்பு பெண்களுக்கு என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். என்ன தொழில் வேணாலும் படிக்கிட்டு இருக்கலாம். நீங்க எல்ஐசி பார்ட் டைம் ஃபுல் டைமா பண்ணலாம். 3 ஆண்டுகளுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குது, எல்ஐசி ஆஃப் இந்தியாவோட பெண்கள் முன்னேற்றத்துக்காக மாதம் 7,000 ரூபாய் இன்சென்டிவ். மத்த முகர்வோர் மாதிரி தான். மத்த முகவர்கள் பாலிசி பண்ணா கமிஷன் கிடைக்கும், பாலிசி பண்ணா போனஸ் கமிஷன் கிடைக்கும், பாலிசி பண்ணா ரெனிவல் கமிஷன் கிடைக்கும், பாலிசி பண்ணா கார் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா 1% டெவலப் பண்றதுக்காக மாசத்துக்கு 7,000 ரூபாய் இன்சென்டிவ். 12 மாசத்துக்கு 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் என்ன பண்றாங்கன்னா 6,000 ரூபாய் இன்ட்டு 12 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. தேர்ட் இயர் வந்து 5,000 ரூபாய் இன்ட்டு 12 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப மொத்தம் 2,14,000 ரூபாய் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்ஐசிக்கு வந்து நாமினேட் பண்ணுது. அவங்க எல்ஐசி கொடுக்குது நம்மளுக்கு. அது இல்லாம எண்ணிலடங்கா வருமானங்கள் கொடுக்குது. மத்த எல்லா பெனிஃபிட்ஸும் ஏஜென்ட்ஸ் கிடைக்கிற இதை கிடைக்குதுங்க. இது யார் எடுக்க, பெண்கள் மட்டும்தான் எடுக்கணும்னா கண்டிப்பா பெண்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா அந்த பெண்கள் மட்டும் எடுக்கிறதுல ஒரு இது என்னன்னா, நான் ஆண்களே எப்படி சார் பெண்கள் எடுக்க முடியும்னா, உங்களுடைய சிஸ்டர் எடுக்கலாம், உங்களுடைய ஒய்ஃப் எடுக்கலாம், உங்களுடைய டாட்டர் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறனால இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இவங்களுக்கு சூப்பரைஸ்டு முகவர்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு எண்ணிலடங்கான வருமானத்தை கொடுக்குறாங்க. நான் சொன்ன அத்தனை வருமானம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த வருமானத்தை கொடுக்குறாங்க. இந்த துறையில வந்து ஆல் இந்தியா லெவல்ல நாங்க வந்து என்ன எங்க மூலியமா நீங்க எடுக்கிறனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்றதுங்க, ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா ஆற்றலை கொடுக்கறது புரிஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆற்றலை உங்களுக்கு அந்த பயிற்சியை அதை எப்படி பண்றதுங்கிற ஒரு கூட சப்போர்ட், ஃபீல்டு ஒர்க்னு சொல்லுவோம், சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன எடுத்து நான் பண்ண முடியலையேங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க எல்லாம் கேட்பீங்க. இப்போ கொஸ்டின் நான் ஆன்சர் போறோம், கொஸ்டின்ஸ் வரும். அந்த இதுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். எடுத்தா பண்ண முடியல என்ன பண்ணா, ஒரு ட்ரை பண்ணுங்க, ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, 1 இயர் பண்ணி பாருங்க. நீங்க ஏஜென்சி எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் எழுதணும். நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும், ஆதார் கார்டு பேன் கார்டு அப்ளை பண்ணணும். பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா ஐஆர்டி எக்ஸாம் சொல்லுவாங்க. இதை எழுதிட்டோம்னு வந்து எல்ஐசியில ஏஜென்சி எடுத்துக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஏஜென்சி வச்சுக்கலாம், மோட்டார் வெஹிக்கிளுக்கு ஒரு ஏஜென்சி வச்சுக்கலாம். இந்த 3 ஏஜென்சி வந்து நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க வச்சுக்க முடியும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை மல்டி டைமென்ஷன்ல பயன்படுத்த முடியுங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த இடத்துல வேண்டுகோளை வச்சு மீண்டும் ஒரு முறை வந்து என்னன்னா குருஜிக்கு நன்றி சொல்றேன். இந்த தொழில கடைசியா ஒரு வாசகத்தை மட்டும் சொல்றேன். இந்த தொழில நம்ம செய்யறதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், அடுத்தது வருமானம் கிடைக்கும், அடுத்து அங்கீகாரம் கிடைக்கும், கடைசியா பகவான் சொன்ன மாதிரி புண்ணியம் கிடைக்கும். நேத்து என்னுடைய இந்த இந்த இதுல வந்து ஒரு மீட்டிங்ல கூட நான் குறிச்சிட்டு நேற்று நம்ம மெசர் பண்ணும்போது பண்பு படையில சொன்னேங்க. அதே ஸ்டோரி நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கர்ணனும் நான் வந்து மகாபாரத்தை அதிகமா நேசிப்பேன். நான் என்னுடைய இதுல மகாபாரதம் குறிச்சி சொல்ற விஷயங்கள் எல்லாமே மகாபாரதத்துல முன்னாடி கேட்டிருக்கேன். இப்ப குறிச்சி நம்ம ஆழமா புரிய வச்சிட்டு இருக்காரு. மகாபாரத விஷயங்கள் என்ன சொல்லணும்னா, கர்ணன் துரோணாச்சாரியாரும் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கர்ணனை வந்து சோதிக்கிறார் துரோணாச்சாரியார். அம்ப எடுத்து அந்த மேல போற புறாவை நீங்க வந்து இது அம்ப விடு, கொன்று பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. மேல எடுத்து அம்ப நாணத்தை சூட்டுறாரு. சூட்டி வந்து அப்படி அம்ப இறைவனை வேண்டி குருவை வேண்டி அம்ப விடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. மேல பாக்குறாரு, மேல புறா பறந்துகிட்டு இருக்குது. சூரியன் வெளிச்சம் வந்து புறா மேல அடிக்குது. வச்சுட்டு பார்த்த உடனே டக்குன்னு கீழே வச்சிடறாரு. ஏன் கர்ணா உன்னால முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு குரு. அவர் வந்து நீங்க வந்து ஏன் தோத்துருவியா, பயமா இருக்கா, முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல குரு, என்னால முடியல இல்ல அப்படிங்கிறாரு. என்னென்ன ரீசனால நீ வச்ச அப்படின்னு கேட்டப்ப, ஆஹ் மேல பார்க்கும்போது நான் பார்த்தேன், சூரியன் காலை வெளிச்சம் வந்து சூரியன் புறா மேல படுது. இந்த புறா வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரை எடுத்துட்டு போகுதுங்கிறது என்னுடைய எண்ணத்துல தெரியுது. நான் விட்டால் வீரனாயிருவேன், அதை கொன்றால் நான் வீரனாயிருவேன், அந்த குஞ்சுகள் அனாதை ஆயிரும். அதனால நான் வந்து விட மாட்டேன். நான் வந்து நெக்ஸ்ட் நீ ஒண்ணு சொல்லுங்கன்னு குரு கிட்டே எதிர்த்து பேசல, மறிச்சு பேசுறாரு, உண்மையை சொல்றாரு. அதான் குறி சொல்லுவார், நீ உண்மையே சொல்லு நடராஜ், எந்த இடமும் உண்மையை சொல்லு, பயம் வராது, கலக்கம் வராது, தயக்கம் வராது. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லியிருக்காரு துரோணாச்சாரியார், நீ கற்பது வந்து கலை அல்ல, நீ கற்பது வேதம் அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் கேட்கறது கலை கத்துக்கிட்டு இருக்காங்க. கலை வில்வித்தை வீரனா மாறி இருக்கலாம், ஆனா நீ கற்கிறது வேதம் அல்ல, இந்த கலை அல்ல, நீ கற்பது வேதம். எப்ப நான் வந்து நான் விட்டுருந்தா வீரன் ஆயிருப்பேன், விட்டுருந்தேன்னா கொஞ்சம் அனாதை ஆயிருக்கும் நீ முடிவெடுத்தியோ அப்பவே நீ வேதத்தை கத்துக்கிட்டு இருக்கிற, நீ தான் என்னுடைய முதல் சீடன்னு ஒரு சொன்னதா ஒரு வாசகம் நான் படிச்சேன். இந்த இடத்துல நான் ஏன் இதை இந்த இடத்துல சொன்னேன்னா, நம்மளுடைய தொழில் ஒரு புனிதமானது.
23 வருஷம் நான் முகவாண்மை எடுத்து நான் பல பயணங்கள் செஞ்சிருக்கேன். எத்தனையோ பேர்த்திட்ட பெரிய பெரிய கோடீஸ்வரர் 100 கோடி டர்ன் ஓவர் உள்ள கோடீஸ்வரர்கிட்ட கூட நான் பயணம் செஞ்சிருக்கேன். அவங்க சொன்னது, நடராஜ் இவ்வளவு டேலண்டா இருக்க, இவ்வளவு பேசுற, இவ்வளவு மார்க்கெட் பண்ற, என் தொழில வா, ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்ந்துக்கலாம், நான் 10 crores பண்றேன், நீ ஃப்ரீயா ஜாயின் பண்ணு, 2 பேரும் 50-50 பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சாரி சார், நான் போக மாட்டேன். என்னுடைய தாய் ஒரு பக்கம், என்னுடைய தொழில ஒரு பக்கம் நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த தொழில் மேல அந்த உணர்வுல இருக்கிறனாலதான் என்னுடைய 23 வருஷங்கள்ல இன்னும் பல ஆண்டுகள் இந்த துறையை நான் விடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும், உங்களையும் சேர்த்தி கூட்டிட்டு போகணும். மகிழ்வித்து மகிழ், வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம் என்று கூறி உங்களிடம் கொஸ்டின் ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். என்ன டவுட்ஸா இருந்தா பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, மகாத்மா காந்தி இந்த இடத்துல ஏஜெண்டா இருந்திருக்காரு. மகாத்மா காந்தி ஈஸியா ஏஜென்ட். எல்ஐசியில ஏஜென்சி எடுக்காதவங்களே கிடையாது. இன்னைக்கு இந்த துறையை நீ ஒரு அனுபவ ரீதியா எடுத்துக்கலாம். மக்களை படிக்கிறதுக்கு அற்புதமான துறை இன்சூரன்ஸ் துறை. உங்களை நல்லவன் யாருக்கு என்ன குருஜி சொல்றாருங்க, அது மாதிரி நல்லவர் யாரு கெட்டவர் யாரு நீ கெட்டதுக்கு அப்புறம் தெரியுப்பாங்க. நீங்க பாலிசி போய் நின்று பாருங்க, அப்ப தெரியும் நல்லது செய்ய போறீங்க. நான் பல முறை பார்ப்பேங்க இந்த துறையில, நான் பார்ப்பேங்க. ஒரு பைத்தியக்காரரா ஒரு கிளைண்ட்டை பார்ப்பேன், நான் ஒரு குழந்தையா பார்ப்பேன். இந்த 2 கான்செப்ட் என்னுடைய கான்செப்ட். குழந்தை அடிச்சு சொல்லணும், அடிச்சு சொன்னா தான் அது கேட்கும். திட்டி சொன்னா கூட கேட்காது, அடிச்சிடணும். ஒரு அடி அடிச்சா அம்மா அடிச்சா எடுக்கும். அது மாதிரி கஷ்டப்பட்டு நான் அடிச்சுக்கு பாலிசி வாங்கியிருக்கேன். ஒரு பைத்தியக்காரன் ஒண்ணு புரியாது, நீ சட்டை கொட்டி கூட உண்மையிலேயே திருப்பி அடிப்பாங்க. அவங்களுடைய புரிதல். பிசினஸ்ங்கிறது குறி சொல்லியிருக்காரு, நாட் எ பை அண்ட் செல் அப்படின்னு இருக்காரு. பை அண்ட் செல், விற்கிறது வாங்குறது பிசினஸ் கிடையாது. நீடு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறாரு. யாருக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து தாய் மட்டும்தான் அதை செய்வான். தாய் ஒரு விஷயத்தை செய்யறான்னா நீடு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். அவளுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு எவ்வளவு சாப்பாடு விட்டுனா என் குழந்தைக்கு பசியாறணும். குழந்தை சொல்லாது எனக்கு பசிக்குதுன்னு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. எவ்வளவு பால் கொடுத்தா என் குழந்தைக்கு பசியாருங்கிறது தாய்க்கு தெரியும். அந்த அளவுக்கு தன்னுடைய ரத்தத்தை பாலா மாத்தி கொடுக்குற தாய் மாதிரி ஒரு தொழிலை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா எந்த தொழிலையும் ஜெயிக்கிற தொழில் தான். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைம் இருந்தா, இல்லாட்டி என்னுடைய நம்பர் இதுல கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கங்க. நீங்க எடுத்துக்க. இப்போ ஒரு மென்ஷன் கொடுக்குறேன். யூ கோயிங் டு ChatGPT. நான் எல்ஐசி முகவராக சேர்வதற்கு ஆசைப்படுகிறேன், ஆகலாமா வேணாமான்னு ஒரு ChatGPT கேளுங்க, கொட்டி கொடுப்பான். ChatGPT பத்தி ஒண்ணு சொல்லணும்னா 25 வருஷம் அனுபவம், அதிதீவிரமான பயிற்சி பெற்றவர் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா என்ன கொடுக்குமோ அந்த ChatGPT கொடுக்குது. நான் எல்ஐசி முகவராக விரும்புறேன், நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேளுங்க. 2வது கேள்வி என்ன கேக்குறீங்கன்னா, நான் முகவாண்மை எடுத்தா எப்படி நான் அப்ரோச் பண்றது கேளுங்க. அது கொடுக்கும். யாரும் குருஜி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு குருஜியா மறுபடியும் மாறிக்கிட்டு இருக்க மாட்டேங்குது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். நன்றி. கொஸ்டின் ஆன்சர் ஓவர் டு ரமேஷ். குருஜி வந்துட்டாருங்க. வாழ்த்துக்கணுங்க. அதாவது ஒரு பெரிய அறிவு மாதிரி கொட்டி தீர்த்துட்டாரு நிறைய விஷயங்களை. உங்களுக்கு யாருக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேளுங்க. தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம் சார் வாங்க. முருகேஷ். வணக்கம் சார். இப்போ நம்ம லேடிஸ் நம்ம ஏஜென்சிக்கு ரெக்ரூட் பண்றோம்னா அவங்களுக்கு இந்த டோல் பாலிசி தான் சார் நாம்ஸ் நிறைய இருக்கு. அதாவது பாலிசி ஏஜென்சி தக்க வச்சுக்கணும். அதே தானே அந்த நம்ம நார்மல் சீலிங் தானே சார்? 12 பாலிசி கம்பல்சரி 1 lakh பிரீமியம் பண்ணணும், அதுதானே சார்? ஓகே, கொஸ்டின் புரிஞ்சிருச்சுங்க. ஆர்டினரி ஏஜென்ட். இதுல 2 ஆன்சர் சொல்றேன். ஒண்ணு, ஆர்டினரி ஏஜென்ட்ஸ்க்கு என்னன்னா பாலிசியை தக்க வைக்கிறதுக்கு, நான் முகவாண்மையா தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான் எல்ஐசி. ஒண்ணு என்னன்னா 12 பாலிசிகள், நீங்க பிரீமியம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், 12 பாலிசிகள், 6 பாலிசி 50,000 ரூபாய், 6 பாலிசி கொடுத்து 50,000 ரூபாய், ஒரு பாலிசியில 1 லட்சம் ரூபாய். இந்த 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு சிங்கிள் பிரீமியம் டெபாசிட் 1 லட்சம் ரூபாய் பண்ணிட்டா யூ கண்டினியூ த ஏஜென்சிஸ்ங்க. 1 லட்சம் ரூபாய் பண்ணிட்டீங்கன்னா பிரீமியம் 1 லட்சம் ரூபாய் பண்ணிட்டாவே நீங்க ஏஜென்சி கன்டினியூ பண்ணிக்கலாம். இல்லாட்டி 6 பாலிசி 50,000, இல்லாட்டி 12 பாலிசி. 3 ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல இன்னொரு ஆன்சர் சொல்றேன்னு சொல்ல விரும்புனது என்னன்னா, முகவாண்மையை எடுக்கும் போது இந்த கொஸ்டின்ஸ் நம்ம மன எண்ணத்துல இருந்தே அழிச்சிடலாங்க. நம்ம இந்த துறையை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே ஓகே. ஆனா நான் என்னுடைய முகவர்களுக்கு நான் செஷன் கொடுத்துட்டு இருக்கேன் காலையில. குருஜியோட ஆசீர்வாதத்தால 6 to 6:45 கொடுத்துட்டு இருக்கேன். அந்த முகவாண்மையில நான் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பாலிசி சேல் பண்ண போறீங்களா, விற்க போறீங்களா, வாங்க போறீங்களா அப்படின்னு நான் தான் சொன்னேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போங்க. பாலிசி போட்டதான் உங்க விருப்பம். 1. 2வது, அந்த உயிருக்கு நான் ஒரு புனிதத்தை கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு பாதுகாப்பு, அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் நாங்க போவோம். அப்படி போகும்போது அந்த இடத்துல சேலா கன்வெர்ட் ஆகும்.
இன்னொரு விஷயம் சொல்றேங்க சார். ஏஜென்சிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குதுங்க, எழுதப்படாத ரேஷன் கார்டு அங்கத்தினர் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் எழுதப்படாத ரேஷன் கார்டு ஆமா அங்கத்தினர் கரெக்ட் அப்படின்னா என்ன கரெக்ட் அர்த்தம்னா, அந்த குடும்பத்துல பீயிங் அப்படின்னு சொல்றாருல குருஜி, அந்த பீயிங் தான் அங்க வந்து ஆமா எழுதப்படாத ரேஷன் கார்டு அங்கத்தினர். ஒரு வீட்டுக்கு நான் பாலிசி விற்க போனேன்னா அந்த வீட்டுல ஒருத்தனா இருந்துகிட்டு தான் நான் பேசுவேன் அந்த இடத்துல பாலிசி. இந்த குடும்பத்துக்கு எதை கரெக்ட் கொடுத்தா சார். சரியாகும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ ஜி. நன்றி சார். தேங்க்யூ குருஜி. வேற வேற யாருக்காவது ஒரு தெளிவு வேணுமா? இல்லை யாருக்காவது வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க. நடராஜனா, வாழ்த்துக்கள். சிவலிங்கம், ஊட்டியிலிருந்து பேசுறேங்க. எனதருமை ஜாதி சங்கத்தினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகள். ஜாதின்னு நான் சொல்றது வந்து என்ன, முகவாண்மை ஜாதி தான் சொல்லுவேங்க நான். என்னோட எப்ப பார்த்தாலும் எல்ஐசி ஜாதி அப்படிம்பாங்க. எல்ஐசி வந்து ஒரு ஜாதி. அந்த ஜாதியோட அங்கத்தினருக்கு சிவலிங்க அண்ணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். உங்கள் உங்கள் செஷன் இன்னைக்கு இன்னும் சூப்பரா இருந்துச்சுங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு ஐ ஓப்பன் ஆச்சுங்க. நீங்க சொல்றதுல உண்மையா பேசணும், டெடிகேட்டடா இருக்கணுங்கிறது நல்லா ஒரு எங்களுக்கு ஒரு டேக்அவேயா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூண்ணா. இன்சூரன்ஸ் முகவர்கள் எப்ப வேணாலும் 23 வருஷ அனுபவத்தோட நம்ம இதை பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் இன்சூரன்ஸ் முகவர்கள் யாரா இருந்தாலும், எந்த டீமா இருந்தாலும் நம்ம கொடுக்கும் தருவாயில நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்காரு குருஜி. அதனால கொடுக்கறதுக்கு எந்த இடத்துலயுமே நம்ம தயங்க மாட்டோம். எப்ப வேணாலும் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்க கேட்கலாம். வாங்கண்ணா, சேர்ந்து ஜெயிக்கலாம். நடராஜனா, குட் மார்னிங்ண்ணா. வெல்கம் பார்ட்னர். வெல்கம் பார்ட்னர். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள்கிட்ட பேசவே முடிய மாட்டேங்குது, நான் பிஸியா இருக்கீங்க. அதான் நான் ஐயோ, சின்ன டவுட். அப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படி நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகேண்ணா. அண்ணா, இப்ப நம்ம ரொம்ப கஸ்டமர் போய் பாக்குறோம், அவங்க எல்லாமே மேக்ஸிமம் பார்த்து நம்ம வந்து இது பண்றாங்கண்ணா, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் விற்க போறேன், வெயிட் பண்ண சொல்றாங்க, 1 or 2 hour வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க, அப்ப ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போறீங்க, இதெல்லாம் எப்படின்னா நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றீங்க. அந்த சமயம் பார்த்து நமக்கு வந்து ரொம்ப மைனஸ் ஆயிடுது, நெகட்டிவ் ஆயிடுது. ஒரு கஸ்டமர் பார்க்க போனேன் லாஸ்ட் மந்த், 1 மணி நேரம் நான் வெளியே வெயிட் பண்ண வச்சிட்டாரு. வெயிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கஸ்டமர் பார்த்தே ஆகணுங்கிறேன், பார்க்கவே மாட்டேன்ட்டாரு. ஆமா, இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆமா, அந்த மாதிரி சமயத்துல வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுது நமக்கு. இந்த மாதிரி சமயத்துல நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றீங்க? ஆமா, என்னதான் நம்ம ஸ்பீச் கேட்டாலும் அந்த சமயத்துல நமக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடுதுதான். ஏன்டா பிசினஸ் பண்றோம், ஏன்டா இதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்தது. ஆமா, இதுக்கு நீங்க எப்படி பண்றீங்க நீங்க? மகிழ்ச்சி. நல்ல கொஸ்டின்ஸுங்க. டைம் இருக்கான்னு தெரியல, ஆனா இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நான் ஆக்சுவலா வந்து இது வந்து நான் இந்த மனிதனை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த லைப்ரரியில பாத்தீங்களா, லைப்ரரியில வந்து ஆபீசர் இருக்காங்கல்ல, லைப்ரரி ஆபீசர், அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க, நல்ல சேலரி. அவங்க சேலரி கொடுத்து பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. பேப்பர் படிக்கிறதுக்கு கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு திங்கிறதுக்கு கூலி கொடுக்கணுமா? நம்மளுடைய டேஸ்ட். பேப்பர் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கிறவங்க தான் இந்த லைப்ரரியன்ஸ். அது மாதிரி இந்த முகவர்களுக்கு வந்து நீங்க பணம் கட்டி நீ மக்களை படிக்க தேவையில்லை, தொழிலே மக்களை படிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வந்து மற்ற தொழில்களை தாண்டி எல்ஐசியில் அதிகமா இருக்கு. எஸ்ஆர் நோ நம்புறீங்களா இல்லைங்களா? நீங்க எல்லாமே ப்ராடக்ட் கையில எடுத்துட்டு போவீங்க, சர்வீஸ் எடுத்துட்டு போவீங்க. பட் இது வந்து இது வந்து என்னது, ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராடக்ட். இது வந்து நான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். என்னுடைய ப்ராடக்ட் இப்படி, நான் இந்த கேஸ் இப்படி வாதாடி கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன். இது வந்து என்னன்னா மெயின் வந்து ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், இறப்பின் மூலம் பணம் கிடைக்குன்னு சொல்லணும். அதை சாதுரியமா சொல்லணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். நீ இறந்தா போல காலையில போய் குறிச்சி சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா லோனு அது இதுன்னு பேசுறீங்க. நீ இறந்தா உனக்கு 1 கோடி கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? போய் ஒரு வீட்டுல காலையில எந்திரிச்சு 7 மணிக்கு போய் கொண்டு விடுவா, அடிச்சு கொண்டு விடுவா. நீ போய் முதல்ல போய் சாவியா முதல்ல. அந்த அவர் டீ போடுறதுல விஷத்தை போடுறான் அந்த ஏஜென்ட் கிட்டுருவான். அதை சாதுரியமா எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு உணர வச்சு சொல்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமானது. அதனாலதானே 30% கமிஷன் கொடுக்குறாங்க. அதை சொல்றதுக்கு செய்யறதுக்கு தானே, அனுபவத்துக்கு தானே கொடுக்குறாங்க. அதான் சொன்னேன், ஒரு சின்ன விஷயத்த சொல்லலைங்க. நாட் ஏ பையிங் அண்ட் செல்லிங் இஸ் பிசினஸ், நீட் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். புரிஞ்சு அழகா அந்த வாசகம் பயங்கரமான வாசகம், நிறைய இடத்துல பேசுவீங்க, எல்லா தொழிலுக்கும் பொருந்தமானது. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு, ஒரு வக்கீல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு, ஒரு இன்சூரன்ஸ் எனக்கு இந்த பாலிசி போட்டீங்கன்னா இவ்வளவு கிடைக்குதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போறீங்க. இவங்க போட்ட என்ன போடாட்டி என்ன, உங்களுடைய ஒர்க் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்.
உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பிரதர் என்ன உண்மை, குறிஞ்சி சொல்றது கொடுக்கும் தருவாயில் இருக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு பைத்தியம் நான் சொன்னீங்க, குழந்தைன்னு சொன்னேன், பைத்தியம்னு சொன்னேன். உங்களை பைத்தியம் நினைக்கல. ஒரு குழந்தை என்ன பண்ண, அதுக்கு தெரியாத தப்பு பண்ணும். இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியாது, அதனால அடிச்சு கொடுக்குறோம். ஒரு பைத்தியம் என்ன ஒண்ணு அதுக்கு தெரிஞ்சு தெரியாம போயிருச்சு, இப்ப அது எதை இடத்துல ஆப்போசிட்ல செய்யும். இப்ப நீங்க என்ன அதை செய்ய வைக்கிறதா நம்மளுடைய நோக்கம், அதுக்கு கொடுத்து நம்மளை சாப்பிட வைக்கிறதா நம்மளுடைய நோக்கம்னா அதுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். அப்ப நம்ம வந்து கொடுக்குற நோக்கத்துல போயிட்டு என்னை லேட் பண்ண வைக்கிறாரு, என்னை திட்டினாரு, என்னை பண்ணாரு அப்படிங்கறத நம்ம மறந்துட்டு நம்மளுடைய நோக்கம் இந்த குடும்பத்துக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்கணும். இந்த உயிருக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டால் இந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, பாதுகாப்புக்குள்ள இருக்கணும். அந்த வளையத்தை கொடுக்கறதுக்கு நம்மளை செருப்பு கழட்டி அடிச்சாலும் அதை ஏத்துக்கூடிய மனப்பக்குவத்துல தான் நான் உட்கார்ந்துருப்பேங்க பிரசாத். அதான் நாய்கள் ஜாக்கிரதை, எல்ஐசி முறையில் உள்ளே அனுமதி இல்லைன்னு போட்டிருந்த இடத்துல நான் என்ன எடுத்தேன்? ஐயோ, இந்த ஜீவனுக்கு இந்த ஆன்மாவுக்கு சத்தியமா தெரியல இன்சூரன்ஸை பத்தி. சூப்பரா சொல்லிட்டாரு, எனக்கு இன்சூரன்ஸை பத்தி தெரியலன்னு போர்டுலயே எழுதி போட்டாரு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உள்ளே வராதே. தெரிஞ்சா ஏன் இப்படி எழுதி போடுவார்? பாக்குற பார்வையை மாத்தி பாக்குறோம்ல நம்ம. தெரிஞ்சா ஏன் நம்ம உள்ள போவோம்? அதற்கும் அவருக்கு தெரியல. அப்ப தெரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. நிறைய பேர் ஏஜென்ட் நிறைய நான் பாலிசி போட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. அப்ப நான் எனக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா? ஆகா, இன்சூரன்ஸை பத்தி அவர் தெரிஞ்சிருக்காரு, அதனாலதான் பாலிசி போட்டிருக்காரு. இப்ப நான் வந்து கிராஸ் செல்லிங் பண்ண முடியும், அப் செல்லிங் பண்ண முடியும். என்னால போய் அங்க அவங்களுக்கு சரியான அளவுக்கு கொடுக்க முடியாது. 2 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு வந்து 2 படி அரிசி போட்டு ஆக்க தேவையில்லை. ஒரு கிளாஸ் அரிசி போட்டா போதும். ஆனா 2 அரிசி சாப்பாடு பத்துமா? எல்லா முகவர்களும் கம்மியா வித்திருப்பாங்க, எனக்கு தெரியும். எனக்கு பெரிய பிளஸ் என்னன்னா, முகவர்கள் பெரிய பாலிசி பேசுனா கஸ்டமர் போட மாட்டாங்கிறதுக்காக சின்ன பாலிசி வித்துட்டு வந்துருவாங்க. அவங்க கிட்ட போய் நம்மளுக்கு பெரிய பாலிசி பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பேன். அந்த முகவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன் போனோன்னு. பரவாயில்ல, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவர் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு சொல்லியிருக்காரு. குறிஞ்சி இப்ப சொல்றாரு, அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்ப சொல்றாரு, நன்றி சொல்லி பழகுங்க. ஐயோ, இவன் எடுத்துட்டானா, நீ போட்டுட்டியா, நான் மச்சானா இருக்கிற என்ன அர்த்தம்? நீ எப்படி அவங்ககிட்ட போடலாம்? சண்டை கட்டினா நம்மளுக்கு போறதும் போட மாட்டான் மச்சான். பரவாயில்ல மச்சான், நீ இன்சூரன்ஸ் போட்டு எங்க அக்காவை காப்பாத்திருக்கீங்க, குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க, நன்றிங்க. ஆனா உங்களுக்கு இது பத்தாது, இந்த இன்னும் கொஞ்சம் அப்செல்லிங் கொடுங்க. அனுபவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காருங்க. அனுபவம் தான் மிகப்பெரிய அனுபவம் எல்ஐசி தொழில. நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். வாழ்க்கையோட தத்துவம். நான் தான் சொன்னேன், இது வந்து புனிதமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை அடையிறதுக்கு இந்த தொழில் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வருமானம் ஒரு பக்கம், புனிதம் ஒரு பக்கம். அதை தாண்டி இப்ப குறிச்சு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதுல சந்தோஷமா பயணிச்சுட்டு இருக்கான். வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். நீங்க உங்களுக்காக நான் சொல்றேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்காக சொல்றீங்க பிரதர், நான் உங்களுக்காக சொல்றேன். கிளைண்ட் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல, நம்ம யாராச்சும் நம்ம போய் கொடுத்து வச்சிருக்கோமா? கிளைண்ட் கிட்ட 100 கோடி பணம் கொடுத்து வச்சிருக்கோமா? அவருக்கு புரிய தண்ணி சொல்றதா நம்மளுடைய கடமை. அவருக்கு என்ன புரியல, ஒரு கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு என்ன புரியல, அவர் புரியுவார். உங்களுடைய வெயிட்டிங்கே அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துங்கிறேன் நான். நேற்று என்னுடைய நண்பர் சொன்னாருங்க, ஒரு வியாபாரத்துக்கு போயிருக்காரு, காலையில இருந்து அவர் ஏன்னு கேட்கறதுக்கே 4 மணி நேரம் ஆச்சா, கேட்டு விடுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்களா. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பிசினஸோட வந்தாரா. உள்ள போய் சொன்னாருங்களா, என்ன சொன்னாரா அந்த ஓனர், உங்களுடைய பொறுமை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் உங்களுக்கு பிசினஸ் கொடுக்குறாரா. இப்ப நம்ம கோவப்பட்டு வெளியே வந்துருந்தா பிசினஸ் போச்சா? பொறுமையே பிசினஸை கன்வெர்ட் பண்ணிருக்குன்னு அவர் சொல்றாருங்க. அது எனக்கு ஒரு பாடம். ஒரு கிளைண்ட் தான் சொன்னார் எனக்கு. அப்ப வெயிட் பண்ணு 7 வருஷம் நடந்திருக்கேன் பிரதர், 7 வருஷம் நடந்திருக்கேன் மகேந்திர பிரதர். ஒரு இடத்துக்கு 7 இயர்ஸ் நடந்திருக்கேன். பிள்ளை பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், பையன் வந்து ஃபாரின் போனா, பையன் கல்யாணம் பண்ணா, பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாலிசி எடுத்தேன். ஆனா 7 நிமிஷத்துலயும் ஒரு இடத்துல பாலிசி எடுத்திருக்கேன். எந்த பழம் எங்க உழுவு எப்போ உழுவும் தெரியாது. ஆனா நம்ம வலையை விரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கிளைண்ட் போட மாட்டான்னு நம்மளா டிசைட் பண்ணக்கூடாது. டிசைட் பண்றது அவருதான். நாட் ஒன்லி எல்ஐசி சொல்லுங்க, ஜென்ரலான ஆல் டைப் ஆஃப் பிசினஸ்க்கு. இந்த கிளைண்ட் இன்னைக்கு ஏழையா இருப்பாங்க, நாளைக்கு பணக்காரனா இருப்பாங்க. நம்ம அதை பார்க்காம விட்டுருப்போம் நம்ம கண்ணுல. அவங்கள தொடர்ந்து அப்ரோச் பண்றது. ஒரு 500 கிளைண்ட்ஸ் கிடைச்சிட்டா உங்களுக்கு லைஃப்ல இனிமேல் கிளைண்டே நீங்க புது கிளைண்ட் உருவாக்கவே தேவையில்லைங்கிறாங்க. அவங்களுக்கு பேரன் பிறந்திருப்பா, அவங்களுக்கு பேத்தி பிறந்திருப்பா, அவங்களுக்கு மச்சான் வந்திருப்பா, மாமா வந்திருப்பா. ஒரு சின்ன டூல் கொடுக்குறேன் பாருங்க இந்த இன்சூரன்ஸ் டூல் செய்யறதுக்கு. ஒருத்தர் வந்து ஒரு எம்டிஆர்டி ஆயிருக்காருங்க. ஒவ்வொருத்தர் ஒரு லாஜிக் எடுத்துக்குவாருங்க. ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ணியே பாலிசி எடுத்துருவாருங்க. பர்த்டே, இன்றைய நாள் இனிய நாள், மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள், காலை வணக்கம் மச்சா, எனக்கு இனிய பிறந்த நாள் வாழ்க்கை, அக்காவுக்கு வாழ்த்துக்கள், அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள், தம்பி வாழ்த்துக்கள். இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, பிசினஸ் ஃபுல்லா குமிச்சிட்டாரு. ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கை நம்ம பாக்குறோம், கர்ம கொடுத்துட்டா பத்திரிக்கை, எத்தனை பரிசா கல்யாணத்துக்கு போறது நம்ம திட்டுறோம். வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். பின்னாடி பக்கம் பார்த்து தங்கள் நல்வரவை நாடு தாண்டி போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்க,
சித்தப்பன் பேரு, சின்னம்மா பேரு, மாமன் பேரு, மச்சான் பேரு, ஃபாரின் இருக்காங்களா, எங்க இருக்காங்களான்னு டேட்டாவை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். பாலிசி இது என்னதுங்க, பாலிசி எடுக்கிறதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. அது பத்திரிகையை நம்ம பார்த்தோம்னா பத்திரிகை டேட்டா இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் இவரு செந்தில் சொல்ற மாதிரி டேட்டா பேங்க். அப்பா மச்சான் லண்டன்ல இருக்கான், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுடா. இப்படி பார்த்துட்டு போய் அந்த கல்யாணத்துல போய் நின்னு மச்சான் வாழ்த்து சொல்லிட்டு, மச்சான் அந்த லண்டன்ல இருக்கிற மச்சான் எங்க வந்திருக்காரு சொல்லுங்க, நான் அவர் போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன், வாழ்த்து சொல்லிட்டு வரேன். லண்டன்ல இருந்து வந்தீங்களா, எப்போ வந்தீங்க, ஏன் வந்தீங்க, 2 வார்த்தை போட்டு வாங்க. விதைச்சா என்ன சொல்லுவாங்க, விதைய விதைச்சா விதை வந்தா மரம், இல்லாட்டி மண்ணுக்கு உரம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. அவரு நம்ம லண்டன் போனா ஒரு சோறு போடுவார்ல, ஒரு டீ வாங்கி கொடுப்பார்ல. பாலிசி போடுங்கிற எண்ணத்திலேயே போக கூடாதுங்கிறாங்க. அந்த எண்ணத்தை விடுங்க. உங்களுடைய நோக்கம் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அவ்வளவுதான். அவர் பாலிசி போறாரு போடல, அது அவருடைய கர்மா. நான் இப்ப நினைச்சுக்குவேன், குறிச்சி சொன்னதுக்கு அப்புறம் என்னதுன்னா, அவருடைய கர்மாடா, இவர் பாலிசி போட மாட்டேங்கிறார், சரியான இந்த இன்சூரன்ஸ் மணி இவருக்கு தேவையில்லாம இருக்க மாட்டேங்குது, கடவுள் இன்னும் வந்து அவருக்கு அந்த கர்மாவை வந்து என்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு. கர்மாவை குறைக்கிறதுக்கு வேண்டிட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். ஐயா ஆண்டவா, இந்த முத்துச்சாமிக்கு கர்மாவை குறைச்சு விடு, ஒரு பாலிசி சீக்கிரம் எடுக்கிட்டு வந்துடுறது. அந்த மாதிரி இது வந்து நம்மளுடைய பார்க்கும் பார்வையை நிறைய மாத்திட்டுங்க, பிசினஸ் கிடைக்குது. நேத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யூனிவர்சலோட குறிஞ்சி நேத்து அந்த செஷன்லயே சொல்லன்றதை மறந்துட்டேங்க. நான் 6 மணிக்கு எனக்கு செஷன் வந்து என்னுடைய ஏஜென்ட்ஸ்க்கு எடுத்துட்டு இருக்கேன். இங்க நம்மளுக்கு பண்பு படையில செஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. என்னடா பண்றது, இந்த செஷனை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்றதே தெரியல. குருஜி நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து பண்பு படையில நம்ம சொல்லணுமேனு பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு வராத சீனியர் பிரான்ச் மேனேஜர் செஷனுக்குள்ள உள்ள வராரு. எப்பா மனுஷன் வந்துட்டு ஆபத் பாண்ட மாதிரி, சார் வந்துட்டீங்க நான் செஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு இங்க நான் செஷன் எடுத்துட்டு இருக்கேன். அவரு 3/4 மணி நேரம் செஷன் முடிச்சுட்டு போனார். யார் வந்தா, எப்படி வந்தா, கனெக்ட் யூனிவர்சல். குருஜி உண்மையா ஆத்மார்த்தமா கேட்டீங்கனால் கிடைக்கும், தட்டினால் திறக்கப்படும். அது அல்லாஹ் சொன்னாரோ, சொன்னாரோ, முருகன் சொன்னாரோ, வள்ளல் சொன்னாரோ தெரியாது, தட்டினால் திறக்கப்படும். பேசுனா காசு, தொழிலுக்கு வாங்க ஜெயிக்கலாம், வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். ரொம்ப நிறைய தேங்க்யூ விஷயங்கள் சார், கொடுத்துருக்கீங்க பிரதர், ரொம்ப நிறைய விஷயங்கள் பிரமாதமா இருந்தது. மகிழ்ச்சி. எல்லாம் குருவர் குருஜியோட அருள். நன்றி சார், நன்றி நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. நன்றி. இந்த தளத்தை என்ன மணி என்ன, எல்லாம் குருஜியோட அருள். சொல்லுங்க நன்றி brother, சார், சொல்லுங்க. நன்றி இல்ல, நன்றி குருவோட சார். அருள்னு சொல்லு. மணி என்ன கிட்ட கேட்டேன், மணி என்ன கேட்டேன், குருவோட அருள். இந்த தளத்தை பிரதர் இப்போ குருஜிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நன்றி. ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக வெல்த் கிளப் பெருமையுடன் வழங்கும் 21 நாள் வெல்த் டயட் நிகழ்ச்சியினுடைய சனிக்கிழமை மாஸ்டர் சீசனுக்கு 2வது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அருமையான கலந்துரையாடல். அது நான் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கண்டினியூட்டியை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு நான் அப்படி போலான்னு நினைச்சேன். அன்பின் பண்ணிவிடுங்க. அதாவது அன்பின் பண்ணிவிடுங்க சார். அவரு உங்க உங்களுக்கு face வீடியோ அதாவது அட்மின் அவரு அந்த பத்திரிக்கை அன்பின் கொடுக்கல. பண்ணிவிடுங்க. குருஜி ஃபேஸ் பின் பண்ணிவிடுங்க. டிபேட் பண்ணியாச்சு, கொஞ்சம் குறிச்சு பேசுறேன். அவர் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கல, டேட்டா பேங்க் கொடுத்துருக்காருன்னு சொன்னார். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலா அவர் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அது ஒரு டேட்டா. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நம்ம மச்சான் நம்ம மாமனோட டீட்டெயில் மட்டும் கொடுக்கல, மச்சானோ மாமனோ ஆக போற பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரோட டேட்டாவையும் சேர்த்து கொடுத்தான் பாரு. மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார், இப்ப 2 டேட்டா ஆயிடுச்சு. ஒண்ணு நம்ம மாமா மச்சான் டீட்டெயிலு, இன்னொன்னு மாமா மச்சான் ஆக போற டீட்டெயில், ஆப்போசிட் டீட்டெயில். வேற லெவல் அது. நல்ல, அதாவது ஒரு நிகழ்வை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்போ என்னுடைய பார்வையில இதை நான் எப்படி பார்க்கிறேங்கிற ஒரு புரிதல் கொடுத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புறேங்க. காப்பீடு, நீங்க இந்த இன்சூரன்ஸை தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? காப்பீடு. கரெக்டா? நான் கரெக்டா சொல்லணும்னா நீங்க சரி பண்ணுங்க. காப்பீடு கரெக்டாங்க? ஆமாங்க. அப்ப இன்சூரன்ஸ்ன்னு நாம இதை சொல்லணும்னா இது காப்பீடு. அப்ப இதை நீங்க தொழிலா பண்றீங்க அப்படின்னா காப்பீடு என்ன பண்றீங்க? நீங்க ஒரு உயிருக்கு காப்பு, காப்பா இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கீங்க, வளையமா இருக்கிறீங்க. காப்பை ஈடுகட்ட உறுதி அளிக்கிறீர்கள். நீங்க என்ன செய்றீங்க? காப்பீடு.
அவருக்கு பாதுகாப்பினை ஈடுகட்ட உறுதி செய்கிறீர்கள். ஒரு உயிரின் பாதுகாப்பினை ஈடுகட்ட உறுதி செய்வதே நான் தொழிலாக செய்வது என்பது எவ்வளவு பெரிய பிராப்தம் பாரு. எப்படி ஒரு உயிரை பாதுகாப்பினை ஈடு செய்வதை நான் உறுதி செய்கிறேன். அப்ப நான் சாதாரண ஏஜென்ட் இல்ல, உங்கள் பாதுகாப்பினை ஈடுகட்ட உறுதி செய்கிறேன். அப்ப இது என் தொழில் அல்ல, இது என் சுவாசம். இது என் தொழில் அல்ல, இது என்னுடைய இயல்பு. ஒரு உயிரை பாதுகாக்க அல்லது உயிரினுடைய காப்பதை ஈடுகட்டுவதற்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு வேலை. அததான் கரும்பு தின்ன கூலியா. அப்போ உங்க வார்த்தை அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாம், உங்களுடைய செயல் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாம், இல்ல உங்க அறிவு அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாம், அல்லது உங்க நேரம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாம், அல்லது உங்களுடைய திறமை அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாம். அப்ப நீங்க உங்களை ஒரு லோன், அதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா பாக்குறீங்களா, இல்ல பாதுகாப்பினை ஈடுகட்ட உறுதி செய்கின்ற ஒரு தன்மையாளரா பார்க்கிறீர்களா? இந்த வெல்த் டயட்டின் மூலமாக வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பினை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. இன்னைக்கு இன்சூரன்ஸை பத்தி பேசுவோம், நாளைக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசுவோம், நாளான்னைக்கு நீங்க வேற என்ன தொழில வாய்ப்பு இருக்குங்கிறத பத்தி பேசுவோம். இது அந்தந்த சிறப்பு விருந்தினர் எந்தெந்த துறையில இருப்பேன். போன வாரம் ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசணும், சேமிப்பு பத்தி பேசணும், எப்படி எல்லாம் நீங்க முதலீடு பண்ணலாங்கிறத பேசணும். இந்த வாரம் இன்சூரன்ஸை பத்தி பேசணும், அடுத்த வாரம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 21 நாள் வெல்த் டயட்டின் மூலமாக ஒரு 1000 குடும்பங்களை பொருளாதாரம் சார்ந்த மேன்மையான சிந்தனைகளை தீவிரமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நம்மளுடைய அடிப்படை நோக்கம் என்பதை நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள்லாம் அதுல ஒரு அங்கமா இருக்கணும். எப்ப இருக்க முடியும்? நான் ரிப்பீட் பண்றேன், எந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் என்ற ஓர் கடனை எடுத்து வையுங்கள். அந்த கடனை நான் அடைக்க போறேங்கிற உறுதியோடு இருங்க. இங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறி தட்டும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிந்தனை உங்களுக்கான விதையாக மாறும். அந்த சிந்தனை அந்த கடனை அடைப்பது எப்படி அடைக்க முடியும்? வருமானத்தை ஈட்டி, வருமானத்தை உயர்த்தி கடனை அடைப்பதற்கு வழி செய்யும். இப்ப கடன் அடைக்கணும்னு நினைக்காதீங்க, வருமானத்தை பெருக்கணும்னு நினைங்க. கடன் இல்லாம இருக்கணும்னு நினைக்காதீங்க, வருமானம் அதிகரித்து கொண்டே இருப்பதற்குண்டான சிந்தனையை வைங்க. இது போன்ற ஒரு சிந்தனையை தீவிரமாக விதைப்பதே இந்த வெல்த் டயட் நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இந்த எக்ஸாம்பிள், நீங்க நிறைய போட்டிகளை பார்ப்பீங்க. நிறைய போட்டிகளில, நிறைய இடங்களில போட்டிகளில இந்த ஹியூமனிட்டியை நீங்க பார்க்கலாம். ஒரு போட்டின்னா நீயா ஜெயிக்கணும், நானா ஜெயிக்கணும். ஒரு போட்டின்னா யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். இது கவிதாசன் ஐயா கூட அழகா சொன்னார். போட்டி என்றால் யாரோ ஒருவர் ஜெயிக்க வேண்டும். ஆனால் போட்டியில் ஒருவர் தோற்பதன் மூலியமாக ஜெயிக்க முடியுமா? போட்டினா யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணுங்க. ஆனால் எந்த விஷயத்துல ஒருத்தர் தோற்பதன் மூலமாக ஜெயிக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எப்போ ஒருவர் தோற்பது ஜெயிப்பதாக இருக்க முடியும்? எப்பொழுது ஒருவர் தோற்பது ஜெயிப்பதாக இருக்க முடியும்? எப்பொழுது ஒருவர் விட்டு கொடுப்பதே ஜெயிப்பதாக இருக்க முடியும்? எங்கு? அது போட்டியிலா, வாழ்க்கையிலா, வியாபாரத்திலா? எங்கு? அனுபவத்திலே. அனுபவம் அப்படிங்கிறது ஒருவர் விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுப்பதன் மூலமாக ஒருத்தருக்கு அனுபவம் கிடைக்குது. இது ஒரு நல்ல சிந்தனை. ஆனால் நீங்கள் தோற்று அல்லது நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுகிற இடம் எது தெரியுமா? நீங்க போய் ஒரு வியாபாரத்துல ஒரு வாடிக்கையாளர்கிட்ட போய் அவருக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தேடி கண்டுபிடித்து கொடுப்பது வியாபாரமாக இருக்க நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன வேணும், வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறது எப்படி, வாடிக்கையாளருக்கு உண்டான சிந்தனை கொடுப்பது எப்படி? இந்த கேள்வி, இந்த பதிவு எனக்கு ஏன் வந்துச்சுன்னா, மகேந்திர பிரசாத் கேட்ட கேள்வினால வந்தது. அவர் கேட்ட கேள்வியில தான் எனக்கு இந்த சிந்தனை உதித்தது. நான் போய் திரும்ப போய் கேட்கிறேன், ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் திரும்ப போய் கேட்கிறேன், என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நான் திரும்ப பார்க்கிறேன், என்னை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்பேன். எப்படி கேட்பேன்னு சொல்லுவீங்களா?
இல்ல பசிக்கு சாப்பாடு வர்ற வரைக்கும் கேட்பீங்களா? 1 2 3 மைக் டெஸ்ட். பசிக்குது, சாப்பாடு வேணும், சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் கேட்பீங்களா? இல்ல நான் எவ்வளவு கேட்டாலும் சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் பசியோடவே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? வியாபாரம் என்பது வியாபாரம் சாப்பாடு என்பது மறந்தாலும் கேட்கணும். வியாபாரம் என்பது பசிக்காக செய்வதல்ல. வியாபாரம் என்பது உசுருக்காக செய்வது. மான் ஓடுது, புலி துரத்துது. மான் ஓடுது, புலி துரத்துது. புலியை விட மான் வேகம் கம்மியாக ஓடக்கூடியது. ஆனால் மானை புலி துரத்துது. ஏன்னா புலி பசிக்கு ஓடுது, மான் உசுருக்கு ஓடுது. நாம தொழில பசிக்கு ஓடுறோமா, ருசிக்கு ஓடுறோமா? பசிக்கு ஓடுறோமா, உசுருக்கு ஓடுறோமா? அப்ப நான் ஒரு வாடிக்கையாளரை போய் பார்க்கிறேன்னா, நான் பசிக்காக பார்க்கிறேன்னா, என் உசுருக்காக பார்க்கிறேன். அந்த உசுருக்காக பார்ப்பது எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய பாதுகாப்பினை ஈடுகட்டுவதற்கு உறுதி செய்வது என் உசுருக்கு சமம். இப்படி இருக்கா சிந்தனை? 4 மணிக்கு நான் கிளாஸ் எடுக்கலன்னா, 4 மணிக்கு நான் கிளாஸ்ல வந்து உட்கலன்னா, அது என் உசுருக்கு சமம்னு நினைச்சாதான் பிரேக் இல்லாம எடுக்க முடியும். என்னங்கிறீங்க? ஹலோ, என் வியாபாரத்துல நான் சட்டை துறக்கிறது சம்பாதிப்பது இல்ல. என் வியாபாரத்தில் நான் சட்டை துறப்பதுக்கு அந்த உயிர் என்னை நோக்கி வரும்போது நான் இருக்க வேண்டும். நான் இல்லை என்றால் உயிரோடு இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த கமிட்மெண்ட் இருக்கா நம்மகிட்ட? நான் கமிஷனுக்காக பண்ணல, நான் வியாபாரத்தை ப்ராஃபிட்டுக்காக பண்ணல. அந்த உயிருக்கு ஒரு தேவை ஏற்படும் போது, அது தேவை கொடுப்பதற்கு என்னிடம் இந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அதை நான் உசுரோடு இருந்தால் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் நான் உசுரோடு இருக்கக்கூடாது. இந்த கமிட்மெண்ட் இருக்கா? இது இருக்கா நம்ம கிட்ட? ஹலோ, அப்படி தொழில செய்யறோமா நம்ம? நான் செய்வது வியாபாரம் அல்ல, நான் செய்வது தொழிலும் அல்ல. எனக்கு கிடைத்ததை நான் கொடுக்கின்ற பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என் பொறுப்பு. உசுறு இருந்தா நான் கொடுக்கணும், உடம்புல மூச்சு இருந்தா நான் கொடுக்கணும். அப்படி இருந்தா நீங்க 10 தடவை கேட்டாலும் 11 தடவை கேட்டாலும் 10 தடவை யார் நோ சொன்னாங்களோ 10 தடவை எஸ் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஹலோ, 10 தடவை இன்னொருத்தர் நோ சொன்னாலும் 10 தடவை நீங்க எடுக்கிற கமிட்மெண்ட்டுக்கு எஸ் சொல்ற கூட்டம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க வெளியே இருப்பீங்க, ஆபீஸ்ல உங்களுக்கு வியாபாரம் வந்துகிட்டு இருக்கும். ஏனால் இந்த உயிர் எவ்வளவு நோ சொன்னாலும் அந்த உயிருக்கு நான் பொறுப்புன்னு நினைச்சீங்கன்னா, இவ்வளவு பொறுப்பா இருக்கிறவனை இயற்கை ஜெயிக்க வைக்குங்க. இயற்கை வரிஞ்சு கட்டிட்டு வருங்க வேலை செய்ய. அப்படிதானே இந்த கிளப்பு, அப்படிதானே நீங்க, அப்படிதானே உங்களை சுத்தி எல்லாம். ஏன் 6:30 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் இங்க என்ன கொடுக்கிறோம் நாம? நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்கள்? நான் ஜெயிக்கலன்னா யாருங்க ஜெயிப்பா? நான் இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு கூட நிக்கலன்னா யாருங்க நிப்பா? நான் என்னோட வாடிக்கையாளரை நான் வாடிக்கையாளராக பார்க்கவில்லை. நான் எதை கொடுக்க வேண்டுமோ கொடுப்பதற்கான பொறுப்புள்ள ஒரு உயிராக நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான். வியாபாரத்தை வியாபாரமா பார்க்காதீங்க, வியப்பின் ஆயிரமாக பாருங்கள். வியாபாரம் என்பது வியாபாரம் அல்ல, அது வியப்பின் ஆயிரம். நீங்கள் செய்வது வியப்பின் ஆயிரமாக இருக்கிறதா, வியப்பினாக இருக்கிறதா? வியப்பா இருந்தா அது வியாபாரம். வியப்பு இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க கொடுக்கறதுல ஒரு வியப்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் கொடுப்பதில் எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், நீங்கள் செய்கிற செயலில் எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். உங்களை பார்க்கறதே எக்ஸைட்டடா இருக்கணுங்க அவருக்கு. கரெக்டா இல்லையா? உங்களை பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். எனக்கு ஒரு நட்பாசை தான், நான் கேமராவை ஆன் பண்ண உங்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும்னு ஆசை யாரை தான் விட்டுது? ஓ டு ரமேஷ். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். நன்றி. நன்றி குருஜி, நன்றி. நன்றி குருஜி. கடைசியில் ஒரு க்ளோசிங் வந்து நன்றி நன்றி நன்றி. க்ளோசிங் கொடுத்தது வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கீங்க குருஜி. அதாவது வந்து எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி நம்ம தொழிலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு புரிதல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி குருஜி. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மோர் ஹவர்ஸ் டைமும் முடிய போகுது. ஏதாவது கொஸ்டின் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். நீங்கள் குருஜிட்டியோ இல்லை நடராஜ பிரதர்கிட்ட கேட்கணும் கேட்கலாம், இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். குருஜி வாழ்த்துக்கள் குருஜி.
இது அவார்டு வாங்கினதுக்கு. நன்றிப்பா, நன்றி நன்றி. ஒருக்கெல்லாம் அவார்டு வந்து என்ன சொல்றது, டெய்லி டெய்லி அவார்டு தாங்க. அதெல்லாம் சும்மா கூப்பிட்டு கொடுக்கறது வந்து கண்டிப்பா ஒரு கண்டிப்பா பேரு கண்டிப்பா. பெரிய வார்த்தை உங்களோட ஹார்ட்டி உங்களுடைய அன்பு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி நன்றிங்க. உங்களுடைய அன்பை விட சிறந்த அவார்டு எனக்கு எதுவுமே இல்லை. அன்றாடம் ஒவ்வொரு நாளும் உங்களிடமிருந்து கிடைக்கிற அன்பு வந்து எனக்கு மிக ரொம்ப பெரிய அவார்டா நான் பாக்குறேன். நான் லீ மெடில் நடந்து குருஜி. லீ மெடில்லையும் நம்ம லீ சென்டர்ல கொடுத்துருக்கோம். லீ மெரிடியன் தாங்க, லீ மெரிடியன். ரமேஷ் சொன்ன மாதிரி என்னைக்கு அவார்டு என்னைக்கு கிடைக்குதுன்னு தெரியல. டெய்லி டெய்லி ஒரு அவார்டு தான் குருஜி. பார்க்கும்போது பெரிய ஷாக்கா இருந்தது. நைட்டு பார்த்தோம், மெசேஜ் பார்த்தோம், ஷாக்கா இருந்தது. பெரிய வார்த்தை. குருஜி வந்து அவார்டு வாங்கினார் அப்படின்னு சொல்றதை விட அவார்டை பெற்று இருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். நன்றி குருஜி. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் அன்புக்கு வாழ்த்துக்கள் குருஜி. நன்றி. இன்னும் இன்னும் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. அன்புக்கு நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. நன்றி 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 நல்வாழ்த்துக்கள் குருஜி. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள் குருஜி. நன்றி சிஸ்டர். நன்றி சகோதரி. நன்றி நன்றி. இன்று மாலை ரமேஷ் சார் வந்து பண்புப்படை வாலண்டியர் நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு இது போல ஒரு வியப்பான நன்றிங்க. நன்றி நன்றி. இன்று பண்புப்படை வாலண்டியர்ல ரொம்ப உயர்வான வியப்பான ஒரு விஷயத்த கொடுக்க போறோங்க. இன்னைக்கு பண்புப்படை வாலண்டியர் செஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஐ எம் மோஸ்ட் எக்ஸைட்டட். இன்னைக்கு செஷனை கொடுக்கறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வெயிட்டிங் வித் அன் எக்ஸைட்மெண்ட் டு see you all ஈவினிங். இன்று மாலை உங்கள் சந்திப்பதில் மிகுந்த ஆவலாக காத்திருக்கிறேன். குறிப்பா இன்றைய நிகழ்ச்சியை அருமையா வழிநடத்தின திரு கரூர் எல்ஐசி நடராஜன் அவருக்கு வாழ்த்துக்கள். இதுல வந்து உங்களுடைய பக்குவத்துல எனக்கு மாற்றம் தெரியுது. உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு தெரியுது. இதை தொடர்ந்து கடைபிடிங்க. இன்னும் மென்மேலும் நீங்க மேம்பட வாழ்த்துக்கள். இறையருள், குரு அருள், தாய் தந்தையரோட அருள் என்னைக்கும் உங்களோட இருக்கட்டும். நடராஜ் பதர் வாழ்த்துக்கள். எல்லாமே குருஜியோட ஆசீர்வாதம் குருஜி. எல்லாம் குருஜியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பக்குவம் குருஜி. தாய் தந்தையரோட கரடு போட்டான போய் இருந்த வாழ்க்கையை வந்து வழித்தடத்துக்கு அமைச்சு கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றிகள் குருஜி. நன்றிங்க. இதுவரை ஜோதி வெளியில எரிஞ்சிட்டு இருந்தது, இப்பதான் உள்ளுக்குள்ள எரியுதுங்கிறது தெரியுது எங்களுக்கு. அது எரிய வச்சது குருஜி தானே குருஜி. குருஜிக்கு நன்றி. எரிய வச்ச பர்சன் யாருன்னு வேணும்ல குருஜி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குருஜி. எல்ஐசிக்கு அப்புறம் ஒரு இதை நேசிக்கிறோம் அப்படின்னா அடுத்து பண்பு படை குருஜி. அது வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய ட்ரெயினர் கேட்டாங்க குருஜி, எல்ஐசி பத்தி ஒருத்தர் தப்பா பேசுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய அனிச்சை செயல் இருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் அடிச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன் இப்படி சொல்றேன் நடராஜ் அப்படின்ட்டு ஓடிட்டாருங்க அவரு. நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கிட்டு ஓடிட்டாரு. 2 ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டாருங்க. ஒரு பெரிய ட்ரெயினர் பரல 1 ஹவருக்கு 1 லேக் வாங்க அந்த ட்ரைனிங்ல உட்காந்துருக்கேன் அப்படி கேட்டோன்னு சொல்லிட்டேன். ஏன் நடராஜ் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்க, ஒரு தாயை பத்தி பேசினா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு. நான் தாயின் தொழிலையும் நேசிக்கிறேன். எனக்கு வந்து தாய்க்கும் ஈக்குவலண்டா எல்ஐசி வச்சிருக்கனால ஃபர்ஸ்ட் தப்பு பண்ண முதல்ல அடி, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஆன்சர் அப்படின்னு. இப்ப குறிச்சி சொல்லி அதை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இருந்தாலும் அந்த அந்த தொழில் அதனால பண்பு படை அந்த மாதிரி ஒரு உணர்வுல கொண்ட அந்த குருஜிக்கு என்னுடைய நன்றிகள் குருஜி. ஏன்னா அது எப்படி கலந்துருச்சு, ரத்தத்துல கலக்குது. அது எப்படி கலக்குதுன்னு தெரியல. சொல்லுவாங்க ஏதாச்சும் மந்திரிச்சு விட்டுட்டு கோழி மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல. அது மாதிரி அது வந்து உள்ள ரத்தத்துல கலக்கிறது நம்மளுக்கே தெரியுதுங்க குருஜி. ஏங்க சும்மாவே எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு. நீங்க அங்கிருந்து ஏதாவது பண்றீங்களா? எங்களுக்கு உங்க ஞாபகமாவே இருக்குது. நீங்க அங்கிருந்து ஏதாவது பிரேயர் பண்றீங்களா? நீங்க அங்கிருந்து ஏதாவது பண்றீங்களான்னு வேற கேக்குறாங்க. நாம என்ன பண்றோம்? எங்களுக்கு எங்க போனாலும் உங்க ஞாபகமா இருக்கு, நீங்க ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு. நல்லா பண்றீங்க. இறையருள் தாங்க, குரு அருள். ஈவினிங் வந்து 5:30 சிஸ்டர் 5:30 குருஜி வராதவங்களுக்கு லைவ் ரெக்கார்டிங் ஏதாவது சென்ட் பண்ணுவீங்களா? ரெக்கார்டிங் இல்ல சிஸ்டர், அது லைவ் ரெக்கார்டிங் பண்ண முடியாதுங்க. வந்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க் யூ. நான் வரல, அதனால கொஞ்சமா சொல்லிட்டாங்க.
நான் ஆனா வராதனால சொல்ல எல்லாத்துக்கும் கொஞ்சமா சொல்லி கொடுங்க. இல்ல சிஸ்டர், ஒரு மார்னிங் நிறைய ட்விஸ்ட் சொல்லி கொடுங்க. சிஸ்டர் வந்தாலும் சிஸ்டர் அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் புரிதல் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சிஸ்டர் குருஜி சொன்னாலும் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் குருவர்கள் கட்டசி என்னோட சொல்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வராதனால ரொம்ப சொல்றேன். போதிக்க வேண்டாம், கொஞ்சமா போதிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறேன். நான் இல்ல வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டர், நிறைய சொல்லுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நிறைய கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. இல்ல இல்ல, நான் ஒண்ணு சொல்றேங்க. குருஜி சொல்லலாம்னு நினைச்சாலும் குருவர்கள் வந்து தடுக்குங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா, இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஒரு வாசகம் வந்துருச்சுன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க வர ட்ரை பண்ணுங்க. இல்ல இதுல நாங்க ஒண்ணு சொல்லணும், ரகசியம் ரகசியம் பார் குருஜி. ஆனா வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ல எல்லா ரகசியம் அப்படியே ரிலீவ் ஆயிடும். எங்களுக்கு அப்படிதான். இதுல திருப்பதியில வந்து ரகசியம் ரகசியம்னு எங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அது இங்க வந்து எல்லாத்துக்கும் எல்லா டைம்லயும் சொல்லிட்டாரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லா நேரத்துலயும் எல்லாம் கிடைக்காது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. இதை நான் நைட்டு 1 காலையில மணிக்கு ஒரு எம்எம் நாள் கிளாஸ்ல சொன்னேன். காலையில எம்எம் கிளாஸ்ல சொன்னேன், நான் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இறைவனால் நேர்ந்து விட்ட கோழி இது, மக்களின் நலன் காக்க, மக்களின் நலனுக்காக நேர்ந்து விட்ட கோழி. அனைவரும் நேரத்திலேயே வந்துருங்க. செஷன் குயிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். ஈவினிங் வர்றவங்க சரி, காலையில வர்றவங்க சரி. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பட் வந்து யாராச்சும் வர்ற அப்படின்னா கால் பண்ணி அவங்கள வேற என்ரோல் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகேங்க. 5:30 நன்றி நன்றி. சார் ஓவர் டு சார் ரமேஷ். வணக்கம் ஈவினிங் சார். தேங்க்யூ. கொஞ்சம் ஈவினிங் சொல்லுங்க 5:30 brother. வச்சுக்கலாம். ஈவினிங் வச்சுக்கலாம் 5:30 வச்சுக்கலாம். ஓகே. சார் ரமேஷ் சார் ஒரு நிமிஷம் சொல்லாங்களா? சொல்லுங்க. சார் வணக்கம். ரமேஷ் சாரோட இந்த ஒரு பேக்ட்ராப் வந்து அந்த வெல்த் கிளப்ல எல்லாரும் வீட்லயுமே வந்து அந்த செல்வத்தை கொட்டுற மாதிரி இருக்கு. அப்படியே வந்துட்டு அப்படியே ரொம்ப அபிவிருத்தியா அபண்டன்ஸா அவரோட பேக்ட்ராப் இருக்குது. நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி நன்றி. சரி, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அவுட் ஆஃப் தேங்க்ஸ் பை பூபேஷ். தேங்க்யூ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிறைவு பகுதியாக இன்றைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு திரு எல்ஐசி நடராஜன் அவர்கள் நம்மளுடைய அடிஷனலாக நம்ம வெல்த்துக்கு கொடுத்துருக்கிற ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம இவங்களால எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் என்ன மாதிரி சோர்சஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். ஒரு சிங்கிள் சோர்ஸாக இன்கம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னென்னலாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத குருஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தெளிவான ஒரு கைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை குருஜி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எப்படி பண்ணுறது, ஷேரை பற்றி நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்து கொண்டு வந்தாங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சேவிங்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாவது ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 70 பிக்சர் போட்ட மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்காரு. எவ்வளோலாம் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இது நீங்கள் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுட்டு ஒரு ரன் பண்ணுறதுக்கும், இந்த இது வச்சு நான் ஏதாவது ஒரு கடன் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். ரெண்டாவது இன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நான் இன்னொன்று வேற என்னென்னலாம் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீக்ல ஒவ்வொரு வீக்லேயும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டிப்பாக குறித்து கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் இன்று சூப்பராக எடுத்துகிட்டு போனார் திரு எல்ஐசி நடராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாரும் இதில் வந்து எவ்வளவுக்கு உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டி இதை கிராப் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கொடுத்த குருஜிக்கும் வெல்த் கிளப்புக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் கலந்துட்டு எல்லாருக்கும் நன்றிங்க. இதில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட அவரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட அடிஷ்னல் இன்கம்க்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட டவுட் எல்லாமே தெளிவு பண்ணிக்கோங்க. நன்றிங்க. நன்றி. சார் நம்பர் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார். நடராஜன் சார் நம்பர் மட்டும் குரூப்பில் போடுறேன், சேட் பாக்ஸில் போடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ குருஜி. ஓகேங்க, நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
வாழ்க வளமுடன், வாழ்க விழுப்புடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. Thank you to all. நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க அனைவருக்கும். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி சார்.